सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानीकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये। हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। ஸ்ரீயப்ப தியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம் ஏற்பட்டதே மக்களுடைய க்ஷேமத்துக்காக தான். நமக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் அந்த கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்காக தான் முக்கியமான சில கட்டங்களை மகாத்மாக்கள்லாம் நம்மளை படிக்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியை நம்ம கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையில் க்ஷேமமாக இருக்கலாம். நோய் நொடி இல்லாமல் நல்ல தனதானியத்தோட சீரும் சிறப்புமாக மங்களகரமாக நீண்ட ஆயுசோட நல்ல புகழோடு வாழலாம். அந்த மகாத்மாக்களுடைய சொன்ன வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாமல் போனதுனால்தான் நாம் நிம்மதியை தேடி நிறைய பணத்தை செலவு பண்ணி விரயம் பண்ணி பல இடங்களுக்கு அலையிறோம். சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் சொல்வார், ஒன்றும் இல்லை, ஒரு சிவ தரிசனம் போய் பண்ணிட்டு வந்தால் போதும், அவனுக்கு வியாதிலாம் குணமாகிடும், எல்லாமே சரியாக போயிடும். அதை செய்ய மாட்டேன்றான், டாக்டருக்கு கொட்டி கொடுக்குறான் ஃபீஸு. அப்படி அந்த காலத்துலேயே சொல்கிறார். அங்கே போகிறேன், அங்கே போய் நான் ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன், இங்கே போய் ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன் அப்படின்றான். ஆனால் சிம்பிளாக ஒரு சிவ தரிசனம் பண்ணிட்டு வாடான்னா அதை நம்ப மாட்டேன்றான் அப்படின்றார். அப்புறம் வியாதி ஏது? வைத்தீஸ்வரன் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வியாதி ஏது? சிவனை காஞ்சி மகாபெரியவர் ஏதோ ஒரு கஷ்டம் சொல்லியிருக்காங்க யாரோ ஒருத்தர். அப்போ என்ன சொன்னார், போய் சிவ தரிசனம் பண்ணிட்டு வா, யாகம்பரேஸ்வரர் கோயிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வா போய். காஞ்சி மகாபெரியவர் சொன்னார். உடனே சிவ தரிசனம் பண்ணாங்க. அது எத்தனையோ வாரமோ எத்தனையோ நாள் ஒரு கணக்கு. அது போய் தரிசனம் பண்ணாங்க. அதுக்குள்ளவே சரியாக போச்சு. அதுக்குள்ளே அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சு. காஞ்சி மகாபெரியவர் சொன்னார், சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. அவர் ஒன்றும் சொல்லலை, வேறு எந்த பரிகாரம் சொல்லலை. சிவனை தரிசனம் பண்ணிட்டு வா, அவன் பிரச்சனை தீர்ந்துருன்னார். அதே மாதிரி தீர்ந்து போச்சு. மகான்கள்லாம் சொன்னதை சிம்பிளாக சொல்லுவாங்க, ஆனால் பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். லட்சமாக கொட்டி கொடுத்து கூட ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நிம்மதி இல்லாமல். ஆனால் சுலபமான வழிமுறைகள் மகான்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை கடைப்பிடிச்சா உடனே கண்ணுக்கெதிரோ நன்மைகள் நடக்கும். ராமாயணத்தில் சொல்லாத விஷயமா, பாகவத்தில் சொல்லாத விஷயமா, மகாபாரதத்தில் சொல்லாத விஷயமா? ஒன்றுமில்லை. சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி முடிக்கும்போது நீ தமிழில் படி இல்லாட்டி சான்ஸ்கிரிட்டில் படி, அதை பற்றி கவலையே இல்லை. ஆக மொத்தம் சுந்தரகாண்டத்தை நீ படித்தாலே பகவான் பரிபூர்ணமாக சந்தோஷம் அடைகிறார். அப்போது ஒரு மகாத்மா சொல்கிறார், சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர்களில் அவர் போட்டிருக்கார் சுந்தரகாண்டம் புஸ்தகம். அப்போ போட்டார், ஃபஸ்ட்டு அவர் தான் புஸ்தகம் போட்டது. சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் சுந்தரகாண்டம் புஸ்தகம் போட்டிருக்கார். அந்த சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு சொல்கிறார் அவர், ஒவ்வொரு தடவை நான் படித்து முடிக்கும்போது ஒவ்வொரு நன்மை நடக்குது எங்கள் வீட்டில். அப்படி ஒரு பெரிய ஒரு மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒவ்வொரு தடவை அந்த சுந்தரகாண்டம் 68 சர்க்கத்தை பாராயணம் பண்ணால் ஒவ்வொரு தடவை நன்மைகள் எங்களுக்கு நடக்குது அப்படின்னா. முதல் ஒரு தடவை பலன் கொடுக்காதுங்க,
நீங்கள் தொடர்ந்து ஆவர்த்தி பண்ண அந்த சுந்தரகாண்டம் பாராயணம் ஆவர்த்தி வீட்டில் பண்ண அந்த சப்தங்கள், அந்த வைப்ரேஷன் எங்கே போகும்? அங்கே தான் சுற்றி வரும். அந்த வைப்ரேஷன் நம்ம பூஜை அறையே தான் சுற்றி வரும். அப்போ தொடர்ந்து சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறதையே ஒரு விரதமாக எடுத்துன்னு பாராயணம் பண்ணுறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பிராமணர்கள் இருக்காங்க. சுந்தரகாண்டம் தான் உங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இந்த கட்டத்தை படித்தா எனக்கு இந்த பலன் கிடச்சிது, இந்த கட்டத்தை படித்தா அந்த பலன் கிடச்சிது, த்ரீஷாடு சொப்னத்தை படித்தா எனக்கு இந்த பலன் கிடச்சிது, அவங்களே பிரதானம் படித்தா எனக்கு இந்த பலன் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி கூட சொல்கிறாங்களே. அவ்வளோ ஒவ்வொரு கட்டத்துக்கும் அந்த மகிமைகள் சத்தியமாக அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பலிக்குது. அப்போ அந்த கட்டங்களை படிக்கும்போது அவ்வளோ பெரிய பலன்கள் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். என்னென்னா தம்பத்தாச்சிக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விஷயம். எங்களுக்கு இந்த பலன்லாம் நடந்ததுன்னு மகான்கள் சொல்லிடுறாங்க. மகான்கள் யார்? செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அன்றைக்கி சொன்னார். இன்றைக்கி சொல்கிறதுக்கு எனக்கு தெரில. ஆக மொத்தம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருத்தர் சொல்ல போனால் இந்த கட்டங்களை படித்து இந்த கட்டெல்லாம் படித்தா அவ்வளோ புண்ணியம், இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ சப்தாகம் நவாகம்லாம் கேட்குறேன். ஆனால் இது மாதிரி நீங்களே வீட்டில் படிக்கலான்னு சொல்ல மாட்றாங்க. வந்து உபன்யாசம் கேளுன்றாங்களே தவிர சொல்ல மாட்றாங்க, ரகசியங்களை சொல்ல மாட்டேன்றாங்க. அதுபோல் மனசு நிம்மதி இல்லை. ஆஞ்சநேயர் குழம்புனார், அந்த கட்டத்தை படித்தா, அதாவது சீதையை தேடி புலம்புனார் இல்லையா, அந்த கட்டத்தை படித்தா நம்ம மனசு தெளிவு கிடைக்குமா. அதெல்லாம் சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட கட்டங்களை படித்தா தொடர்ந்து படிக்கணும். ஒரு தடவை படித்தா போதாது. ஒரு தடவை படிச்சுட்டு எனக்கு பலன் கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடாது. சுந்தரகாண்டம் படித்தவங்களுக்கு சாப்பாடு குறைச்சல் இருக்காது. முக்கியமாக சொல்ல போனால் பசிக்கு அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் வெளியே சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி சுந்தரகாண்ட புஸ்தகம் கையில் இருந்தாலே நீ போகிற இடத்துல சாப்பாட்டுக்கு எங்கேயும் பஞ்சம் ஏற்படாது. எப்படியாவது உனக்கு சாப்பாடு கிடச்சிடும். இது ட்ரிபிளியன் பெரியவா, ஆங்கிலேய பெரியவா சொல்லியிருக்காரு. அதே ஆங்கிலேய பெரியவார் சொன்னார்னு சொல்லிட்டு பிரம்மஸ்ரீ சுந்தரமோ சுவாமி சொல்லுவார். அது மாதிரி கட்டங்கள் இதெல்லாம் அப்படியே கற்பவருஷம் போல் ராமாயணமோ பாகவதமோ அந்த கட்டங்களை நம்ம படித்தோம்னா நமக்கு பல நன்மைகள் நடக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடும். கண்டிப்பாக நான் சொல்ல, பாகவதம் ராமாயணம் சொல்லியிருக்கு, லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடும். நம்ம ராமாயணம் படித்தோம்னா நம்ம விநாயகர் வீட்டில் இருக்கிற சிறு தேவதைகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு விநாயகர் தான் ஆரம்பம் இல்லையா. தேவதைகளில் முதல் மூர்த்தி விநாயகர் தான் இல்லையா. அந்த விநாயகர் முதல் கொண்டு எல்லா தேவதைகளும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறேன், நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு வரம் கொடுத்து தயாராக இருக்கிறாங்களாம் ராமாயணம் படித்தா. அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியது ராமாயணமும் பாகவதமும். ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஒரு மகிமை இருக்குது. அது மாதிரி அங்குலிய பிரதானம் படித்தா அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். மனசில் ஒற்றுமை உண்டாகும், சௌமனசியம் உண்டாகும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை உண்டாகும். நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. மனமாற்றத்திலேருந்து வெளிப்புறமான பிரச்சனைகள், வெளிப்புறமான மாற்றங்களும் எல்லாமே உண்டாகும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி இல்லை, அன்றைக்கி இருந்தாங்க. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்கிறார், ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது சுந்தரகாண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அமோகம் எனக்கே நடந்திருக்கு. எனக்கே எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடாது. ஆனால் மகான்கள் சொன்னதை தான் நான் சொல்ல முடியும். இப்போ எனக்கே நடந்திருக்கு. சுந்தரகாண்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி கஷ்டங்கள்லாம் தேர்ந்திருக்கு. அதனால் நம்ம சுந்தரகாண்டம் மட்டும்தான் நினைக்காதீங்க, பாகவதத்துலேயும் இருக்குது. பாகவதத்தில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, எனக்கு ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ஒரு டைமில். அப்போது பாகவதத்தில் வாமனாவதாரம் படித்தேன். வாமனாவதாரத்தில் பல்ஸ்வதியில் பார்த்தா என்னென்னா செல்வம் கொடுக்கும், ஐஸ்வர்யம் கொடுக்கும், அது கொடுக்கும்லாம் போடல. வாமனாவதாரம் படித்தா செல்வம் நல்லா பெருகும், மொத்தத்தையும் பிடிங்கின்னு தான் அனுப்புகிறாரு பலி சக்கரவர்த்தியை. அது மாதிரி கதை தான் அது. ஆனால் எனக்கு செல்வத்தை கொடுத்தது, அதுக்கு எனக்கு தேவையான லாபத்தை வர வச்சுது. எனக்கு வர வேண்டிய, எனக்கு
பண கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு லாபத்தை வரவழைச்சது அந்த வாமன அவதார சரித்திரம். இதனையும் வாமனாதர சரித்திரமே என்னென்னா, பலி சக்கரவர்த்திகளை இருக்கிற சொத்தை பிடுங்கிறது தான். இருக்கிற சொத்தை மொத்தம் பிடுங்கி அவன் நடுத்தல் நிற்க வைக்கிறது தான் அந்த சரித்திரமே. ஆனால் கடைசியில் என்னன்னா, அவனுக்கு கடைசியில் லாஸ்ட்டில் என்ன பண்ணார், அமோகமான ஐஸ்வர்யங்களை பிளஸ்வர்க்கம்னு சொல்லக்கூடிய சுதரலோகத்தில் அவனுக்கு ஐஸ்வர்யங்கள்ட்ட கொடுக்குறாரு. அது அப்புறப்பட்ட விஷயம். முதல்ல பிடிக்கிறார் அது இல்லையா, அது வாமனாவதார சரித்திரம். அப்போ நான் என்ன பண்ணேன், இதை மட்டும் இந்த சரித்திரத்தை மட்டுமே நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாமனாவதாரம் நான் பலனை உத்தேசித்து நான் படிக்கலை, எனக்கு அந்த சரித்திரம் ரொம்ப பிடிக்கின்றதுனால பாகவதத்தில் என்ன பண்ணேன், இந்த வாமனாவதார சரித்திரத்தை திருப்பி படித்தேன். ஃபுல்லாக படிப்பேன். ஏன்னா அந்த திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும்போது பிரம்மாண்டகரமாக இருக்கும் இல்லையா, அந்த வர்ணனை ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கும்போது நல்லா புரியுது இல்லையா, அந்த வர்ணனை பகவான் உடம்புல என்னென்னலாம் காட்டினான்ற அந்த வர்ணனை ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கட்டத்தை மட்டுமே நான் என்ன பண்ணுவேன், அந்த வாமனாவதார சரித்திரத்தை மட்டுமே ஃபுல்லாக படிப்பேன். அந்த 5 அத்தியாயமோ 6 அத்தியாயமோ தெரியல, எத்தனையோ அத்தியாயம் அது, அத்தனை அத்தியாயம், அந்த அத்தியாயம் ஃபுல்லாக படிப்பேன். படித்தேன்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இதெல்லாம் முன்னே தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணி தொடர்ந்து அந்த வாமனாவதார சரித்திரத்தை படிச்சுன்னு வந்தால் திடீர்னு பார்த்தா எனக்கு லாபம் தேடி வருது. எனக்கு நான் கஷ்டமாக இருக்கிற சமயத்தில், பண கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு லாபம் தேடி வருது. ஆச்சரியப்பட்டேன். என்னடாண்ணா இதான் வாமனா, நீ தானே படித்த, ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணும்போது அது தன்னுடைய பவரை வெளிப்பண்ணிடும், பவரை ஃபுல்லாக வெளிக்காட்டிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கட்டத்தை படித்தா இந்த பலன்கள்லாம் சொல்லியிருக்கே, இந்த பலன்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம டவுட் பண்ணுறோம். அந்த டவுட் இருக்கக்கூடாது. ந சம்சயா, சந்தேகமே கூடாது அப்படின்னு தான் பாகவத்துலேயும் சொல்கிறார், பகவத்கீதையும் சொல்கிறார். சந்தேகப்படாத, நம்பிக்கையை சத்தவான் பவதி, சத்தவான் லபதி, சத்தை உள்ளவனுக்கு தான் கிடைக்குமா. அதனால் நம்பிக்கையோடு படி, அதுதான் மகான்கள்லாம் சொல்கிறாங்க. நீ நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை இல்லையோ மொத்தம் நீ படித்தாலே அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா நீ படிக்க போகிறதில்ல, நம்பிக்கை இருந்தாலும் படித்தா நம்பிக்கைனா இப்படி ஸ்ட்ராங்காக மனசு அப்படியே இழுத்து பிடிச்சி நான் விசுவாசமாக இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு மனசு இருக்க பிடிக்கிறதில்ல. அப்படியே அர்த்தம் கிடையாது. பல்ல கட்சின்னு நான் படிக்கிறது அதான் நம்பிக்கை, அப்படியே அர்த்தம் கிடையாது. நீ சாதாரணமாக படித்தாலும் நம்பர் தான் நீ படிக்க ஆரம்பிக்கிறேன், அப்புறம் நான் படிச்சுனே வா. அப்போ அந்த கட்டங்களை படிக்கும்போது அமோகமான பலன்களை வாரி வர்ஷிக்கிறது ரொம்ப சுலபமாக. அதான் சொல்கிறேன், நீ டாக்டருக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம். ஒன்றும் இல்லை, பாகவதத்தில் சிவஜ்வரம்னு ஒரு ஜுரம், வைஷ்ணவ ஜுரம் சிவஜ்வரத்துக்கு சண்டையாகி சிவஜ்வரம் தோற்று போகுது. விஷ்ணு இடத்துல பகவான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறது. அந்த சிவஜ்வரம் கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுறது பானாசுர யுத்தத்து காலத்தில். அந்த சம்பாஷணையை படித்தாலே ஜுரமெல்லாம் விட்டுப்படுமா. எப்படியாப்பட்ட டைஃபாய்டு, அந்த ஜுரம், மலேரியா, எப்படியாப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் அந்த கட்டத்தை நம்ம ஒரு 10 ஆவர்த்தி தொடர்ந்து அந்த ஆவர்த்தி படித்தோம்னாவே அந்த பானாசுரங்களை யுத்தம் பண்ணும்போது அந்த சிவஜ்வரம், அந்த விஷ்ணு ஜுவரத்துக்கு சண்டை ஏற்படுறது, அந்த விஷயத்தையும் அந்த சிவஜ்வரம் கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுற அந்த கட்டத்தையும் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜுவர உபாதை இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் நம்புகிறாங்க? இதை சிம்பிளாக போகும். நல்லா குளிச்சுட்டு சுத்த பார்த்தோமா நெத்திக்கிட்டு உட்காந்து பகவானுக்கு ஒரு புஷ்பத்தை 2 புஷ்பத்தை அவன் திருவள்ளில் போட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றி நீ படித்து பாருங்கள். நான் சொல்கிறது நடக்குதா இல்லையா பாருங்கள். நான் சொல்கிறதுனால இல்லை, பாகவதம் சொல்லியிருக்கு. அந்த ஜுவர உபாதை இருக்காது. அது மலேரியா, டைஃபாய்டோ, என்ன எப்படியாப்பட்ட ஜுவரமாக இருந்தாலும் சரி, மஞ்சக்காமலை அது இதுன்னு சொல்கிறானே, அதெல்லாம் ஒன்றுமே கிட்ட நெருங்காது. அப்படியாப்பட்ட பாகவதத்தில் இது மாதிரி ஒரு விஷயம். அதே சமயத்தில் குந்தி ஸ்துதி மாத்திரம் நான் தொடர்ந்து படிச்சுன்னு வந்தேன். எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுச்சு. அது என்ன நன்மைன்னு நான் சொல்ல விரும்பல. அப்படி ஒரு நன்மை ஏற்பட்டது குந்தி ஸ்துதி மாத்திரம். அப்போது ஏதோ ஒன்று இருக்குது அதில், இல்லைன்னா உடனே அந்த பலனில் காண்பிக்காது. எப்படி பலன் கொடுக்குதுன்னா அதுக்கு அந்த பவர் இருக்குது. அதனால தான் வீட்டில் சிரசு மேலே எல்லாருக்குமே
ஆன்மீக பலனை விட பௌதிக பலன் தான் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எனது பௌதிக பலன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆன்மீக பலன் அப்புறம் கிடைக்கிட்டோம், ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு வழி சொல்லு அப்படின்றதான் இல்லையா? அதுக்கு தான் நமக்கு ராமாயணம், பாகவதம் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க ரிஷிகள்லாம். இதன் மூலமாக நீ இது கற்பவருஷம் போல் உனக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்கான கட்டங்களை படித்து நீ பலனை பெற்றுக்கொள் அப்படின்னு நமக்கு மகரிஷிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கட்டங்களை படிக்கும்போது நமக்கு இப்போ நான் சொன்னேன், இப்போ ராமாயணத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது 2-3 தடவை சொல்லியிருக்கேன். சஞ்சீவினி பர்வதத்தை கொண்டு வர கட்டத்தை படித்தா தீராத வியாதிகள்லாம் தீர்ந்து போயிடும். எங்கள் அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா இருந்தது, பிபி, சுகர் எல்லாமே இருந்தது. அவங்களுக்கு உடம்புல இல்லாத கோளாறே கிடையாது. ஏன்னா அவங்களே உடம்பு கெடுத்துனாங்க, எதையோ சாப்பிட்டு எப்படி எப்படியோ வயசான காலத்தில் உடம்பு கெடுத்துனாங்க. ஏன்னா நைட்டு சாப்பாடு வேஸ்ட்டாக போகுதேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜீரணமாகலைனா கூட கண்டதை எடுத்து வயிற்றில் போட்டுப்பாங்க, கண்டதை சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா. என் அம்மா என்ன பொருள் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக நைட்டில் தூங்கும்பொழுது மீந்து போகக்கூடாது சாப்பாடு, அந்த மீந்து போன சாப்பாடெல்லாம் பிடிக்கலனா கூட சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த ஜீரணமாகத்துக்கு மாத்திரை போட்டுப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கே மனசு கஷ்டமாக, ஏம்மா விட்டுருமா, பரவாயில்ல, வேஸ்ட்டாக போனால் போயும்போது நான் அரிசி தான் விலை விற்கிறது தெரியுமா அப்படி இப்படின்னு திட்டுவாங்க எங்கள் அம்மா. அதனால் சரி இதுன்னா வயிறா என்னது இது கண்டத்தை போட்டு அடைக்கிறதுக்கு, அதனால் வேஸ்ட்டாக போகக்கூடாது இன்னும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு நோய் வர வச்சுருந்தாங்க. ரொம்ப மூச்சு வாங்கும், நிறைய சாப்பிட்டு மூச்சு வாங்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சொன்னேன் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ மாத்திரை போடுவாங்க. மாத்திரை போட்டால் என்ன ஆகும், சைடு எஃபெக்ட் வரும். இது மாதிரி உடம்பு கெடுத்துட்டு கடைசியில் என்ன ஆகும், ஹாஸ்பிட்டல் அட்மிட். அப்போ உயிருக்கு போகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ விஜயா நர்சிங் ஹோம்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்தாங்க. நம்ம மூலக்கல்ல இங்கே ஒரு பாய் டாக்டர் இங்கே இருக்கிறாரு, அவங்க இந்த டிஸ்பென்சரி இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் என்னென்னா விஜயா நர்சிங் ஹோமில் ஒரு டாக்டர் வர வச்சு எல்லாம் பார்த்தாங்க. ஆனாலும் எங்கள் அம்மா பழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், நேராக போனேன். யுத்த காண்டத்தில் சஞ்சீவினி பர்வதத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயருடைய சஞ்சீவினி பர்வதம் கொண்டு வந்து எல்லா வானர்களையும் உயிர் பழிக்க வைக்கிறார் இல்லையா? வெட்டுப்பட்ட கை கால்கள்லாம் ஒட்டிக்குது இல்லையா? அந்த கட்டத்தை படித்தேன். ஒரு 3 தடவை படித்தேன் அது. அப்புறமா போனால் எங்கள் அம்மா சரியாயிடுச்சு, க்யூர் ஆகிடுச்சு. ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டு டாக்டருங்க. உடனே ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம் ஃபோன் பண்ணி. அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், இல்லை செல்ஃபோன்லாம் கிடையாது. அந்த சமயத்தில் லேண்ட்லைனில் சொல்லி அனுப்பிச்சிட்டோம் ஊரில், காஞ்சிபுரத்துக்கு. அப்போ அவங்களாம் நைட்டில் 12 மணிக்கு எப்படியோ எல்லாம் பயந்து ஓடியாராங்க, எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு. பார்த்தா எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க. எழுந்து உட்காந்து எல்லோரும் விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, எல்லாம் சோக்கியமா அப்படின்னு எங்கள் அம்மா விசாரிக்கிறாங்க. ஒன்றுமே ஆகலை. அப்போ ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய அந்த அனுகிரகம், ராமநாமத்தினுடைய அனுகிரகம், ராமாயணத்தினுடைய பெருமை, அந்த சஞ்சீவினி பர்வதம் அந்த கட்டத்தை படித்து எங்கள் அம்மாவுக்கு வியாதி குணமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 7-8 வருஷம் இருந்தாங்க உயிரோட நல்லா. ஆனால் மாத்திரை சாப்பிட்டுருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அன்றைக்கி பழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் அவங்க பழிச்சது எனக்கு நல்லா தெரியும். இந்த சஞ்சீவினி பர்வத கட்டத்தை 3 தடவை படித்தேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே படிக்கலை. அதை படித்ததனுடைய பலன் என் அம்மா உயிரோடு நல்லபடியாக எழுந்து வந்தாங்க. அப்படி சக்தி உள்ளது இந்த ராமாயணம்லாம், சாதாரணமாக நினைக்காதீங்க, அவ்வளோ சக்தி உள்ளது. அப்போது வந்த விருந்தாளிகள்லாம் அந்த வழியே போயிட்டாங்க, அவ்வளோதான். எங்கள் அம்மா நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் அப்புறமா நல்லா இருந்தாங்க, உயிரோடு இருந்தாங்க. அப்படி மறுபடியும் மாத்திரை போட்டுக்கணும், அப்படி இப்படி இருந்தாங்க. மறுபடியும் அவங்க உடம்புக்கு எடுத்துக்கினாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்றது, அவெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றது. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவான் நம்ம எதுக்கு புஸ்தகம் வீட்டில் வச்சுருக்கோம், எதுக்கு அப்போ கவலைப்படுறோம்?
ராமாயணத்துலேயே நம்பிக்கை இல்லை, பாகவதத்துலேயும் நம்பிக்கை இல்லை. அப்போ எப்படி பிரச்சனைகள் போகும் சொல்லும் பார்க்கலாம். கையில் வெண்ணெயை வச்சிங்கன்னா நெய் காலையிற கதையாக இருக்குல்ல இது. எனக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு நடந்த விஷயத்த மட்டும்தான் நான் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன வாமன அவதார கதை சொன்னேன், ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு. அந்த 5 அத்தியாயம் எத்தனை அத்தியாயம் அது வாமன அவதார சரித்திரம், அந்த அத்தியாயத்தை இப்போல்லாம் மறந்து போச்சு. நான் சொல்கிறது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ரொம்ப பணம் கஷ்டம் அந்த சமயம், 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அந்த வாமனாவதார கதைத்தை திருப்பி படிப்பேன், படிச்சுட்டே இருந்தேன். நான் எதனா நடக்குன்றதுக்காக படிக்கல, அது பிடிக்குன்றதுனால படித்தேன். ஏன்னா திருவிக்ரம அவதாரம் எடுத்து விஸ்வரூபத்தை காட்டுறது இல்லையா, அதை படிக்கும், அதனால் படித்தேன். அதை படிக்க பார்த்தா ஒரு நன்மை டக்குன்னு பார்த்தா எனக்கு அந்த பண கஷ்டம் போகிற மாதிரி உடனே ஒரு லாபம் தேடி வருது. அதான் ஆச்சரியம். நான் தேடியே போகல, வீட்டில் உட்காந்து பாகவதம் படித்தேன். அதுலேயும் பார்த்தா அந்த வாமனாவதார கட்டத்தை மாத்திரம் படித்தா உடனே ஒரு நன்மை தேடி வருது. என்னடா இதுன்னு பார்த்தேன். 2 பேர் எனக்கு லாபத்தை, எனக்கு தேவையான லாபத்தை கொடுக்கறதுக்கு வந்தாங்க. நான் எதிர்பார்த்த லாபம், பணம். அப்போது எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. இது எப்படி கிடைக்கும், இது எப்படி நடக்கும், ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அது உன் பிரபாவம் இல்லைப்பா, அது பாகவதத்தினுடைய பிரபாவம், புரிஞ்சுக்கும். அப்போ பாகவதத்தில் சொல்கிறதெல்லாம் சத்தியம் தானே. ஆமாம், ஒரு சின்ன மிராக்கிள் நடந்த, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதன்றாங்கல்ல, ஒரு சின்ன விஷயம் இது பாரு. இந்த ஒரு கட்டத்தை படிக்கும்போது இது நடக்குதுன்னா, அப்போது இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சத்தியம். அதாவது நான் இப்போ குந்தி ஸ்துதியை பற்றி சொன்னேன், அதில் எனக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்பட்டது. குந்தி ஸ்துதி தொடர்ந்து குந்தி ஸ்துதி எனக்கு மனப்பாடம். அது 26 ஸ்லோகமோ 27 ஸ்லோகமோ, அது மறுபடியும் மனப்பாடம். நமஸ்ய புருஷம் துவ ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதிய பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானம் அந்தர்பகிர் அவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சனம் அக்ஞா அதோக்ஷஜம் அபியம் ந லக்ஷஸ்ய மூட திருஷா நடுவர் நாட்டியதரோ யதா ததா பரமஹம்சானம் முனினம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யமி ஸ்திரியா यदा ऋषिकेश कलेन देवि कंसेन रुत्ता आदिचरम सुचार्पिता विमोचिता कंस सखात्मजा विभोत्वयैव नादने मुहुर्विपद्गणात् विशान महाग्ने पुरुषाद दर्शनात् असत् सभायां वनवास गच्छतः मृदे अनेक महारथस्त्रदो दौन्यस्त्रश्चास्म हरे अभिरक्षिता அப்படின்னு போயினே இருக்கும். அப்படியே அப்படின்னு கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிகனன் விபத சந்தன சஸ்வத் தத்ர ஜகத்குரு பவத தர்ஷனம் எஸ்யத் அபுனர்பவ தர்ஷனம் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த குந்தி ஸ்துதி. அப்போது இதுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, அப்படியே படிச்சுன்னு வாங்க, அவ்வளோதான். அதை தொடர்ந்து ஆவர்த்தி, ஒரு 10 ஆவர்த்தி அந்த குந்தி ஸ்துதி மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்தாவே அது நம்மளுடைய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணும். இவ்வளோ வேணாங்க. ஏதோ ஒரு நான் ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கோம், பாபத்தினால்தான் நாங்கள் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர மாட்டேங்குது. ஏதோ ஒரு பாபத்தினால தாங்க நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம மாட்டின்னு முடிக்கிறதுக்கு நம்ம பண்ண பாபம் தான். சும்மா ஒன்று காரணம் இல்லாமல், காஸ் அண்ட் எஃபெக்ட்டு, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. நோ காஸ், அதாவது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கோம். அந்த பாவங்கள் எல்லாம் அகௌக வித்வம்சகரம், அதாவது பாவங்களை எல்லாம் போக்கிவிடக்கூடிய சரித்திரங்கள்லாம் இருக்குது. எது? பாகவதத்தில் எல்லா சரித்திரமே பாவத்தை போகக்கூடியது தான். ராமன் நாமா சொன்னாலே பாவத்தை போகக்கூடியது தான். ஆனால் நாம சத்தையாக ரொம்ப நேரம் சொல்ல முடியல, அகண்டமாக சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பாகவதத்தில் துந்துகாரி சரித்திரம் இருக்குது இல்லையா, அது 2 அத்தியாயம்தான். 4வது 5வது 2 அத்தியாயம் மகாத்மியத்தில் வருது. இதை மட்டும் ஒருத்தன் படிச்சுன்னு வந்தால் போதும், அவனுக்கு என்னன்னா பித்ருக்கள்லாம் ரொம்ப திருப்தி அடைகிறாங்களாம். அந்த பித்ருக்களுடைய திருப்தி எப்பவுமே முன்னோர்களுடைய சாபந்தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தா பல தரித்திரம், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் பித்ருக்களுடைய சாபம் இருக்கும் ஒரு வீட்டில். அந்த பித்ருக்கள் திருப்தி அடைகிறாங்க. எதனால்னா இந்த துந்துகாரி சரித்திரத்தை படித்தோம்னா இந்த 4வது 5வது அத்தியாயம் இருக்குது. இதில் பாகவத மகாத்மியத்தில்
இதை நம்ம தொடர்ந்து நம்ம படித்து ஆவர்த்தி பண்ணினே வந்தோம்னா நமக்கு பித்ருக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க, அனந்தர திருப்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவங்கள்லாம் போயிடும். நம்ம பாவங்கள் போக 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 என்ன ஆகுன்னா, தொடர்ந்து நித்தியமாக பாராயணம் பண்ணுறவங்களுக்கு அந்த பாவம் சுத்தமாக போயிட்டு அவனுக்கு மறுபிறப்பு இல்லாத மோட்சத்தையே கொடுத்தது தான் எதிரான இந்த துந்துகாரி சரித்திரம் மட்டும் பட்சாவே. அவ்வளோ அமோகமான பலனை கொடுக்கக்கூடியது எது? மகாத்மியத்தில் இந்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் மட்டும் படிச்சுட்டாவே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நம்ம பித்ருக்களுடைய சாபம்லாம் விலகும். பித்ருக்கள்லாம் அனந்த திருப்தி அடைவாங்க. பித்ருக்களுடைய காரியம் நான் விட்டுட்டேன், நான் அது செய்யலை, இது செய்யலை, சாத்தம் செய்யலை, தவசம் பண்ணலை, அதை பண்ணலை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாகவதம் புஸ்தகம் தான் போதும். துந்துகாரி சரித்திரம் அந்த 2 அத்தியாயத்தை படித்தோம்னா பித்ருக்களுடைய பூர்ண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான். அப்போது மகான்கள்லாம் எதுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க? அதாவது தான் என்ன பண்ணாங்க, இந்த பாகவதம் என்ற படகுல ஏறி தாங்கள் கடந்து விட்டார்கள். கடந்துட்டு ஆனால் அந்த படகை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா பின்னாடி வரவங்க இந்த படகுகள் மூலமாக அவர்கள் துன்பத்தை கடந்து அந்த சம்சார சாகரத்தை கடக்கட்டும், இந்த துன்பத்திலேருந்து அவங்க வெளியே வரட்டும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு இந்த படகை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பாகவதம் ராமாயணன்ற கிரந்தங்கள் நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தியுமா வேணாமா? அப்போது இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கோ, இது மாதிரி இந்த கட்டங்கள்லாம் படித்தா இவ்வளோ சேமங்கள் உண்டாகும், இவ்வளோ மங்களம் உண்டாகும், நம்மளுக்கு நோய்கள்லாம் குணமாகும், பிரச்சனைகள்லாம் மனசில் சாந்தி ஏற்படும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு உண்டாகாது, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துமை உண்டாகும், சொத்து பிரச்சனைலாம் தீரும், கடன் தொல்லைலாம் தீரும், நம்மளுக்குள்ள சித்த பிரம்ம நீங்கும் இல்லையா, மனசில் சாந்தி ஏற்படும், தன வரவு இல்லைன்னா பணம் நல்லா வரவு உண்டாகும், மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னு இதுக்கெல்லாம் கட்டங்கள் இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாகவத ராமாயணம்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கற்பவருஷம் மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பவருஷங்கள் தான் இந்த ராமாயணமும் பாகவதமும். பாகவதமே என்ன சொல்லி, நிகம கல்பதொரு ஒரு கலிதம் பலம். கற்பவருஷத்தினுடைய பழம் அது. அப்போ இது கேட்டதெல்லாம் கொடுக்காதா? கற்பவருஷமே வேதத்துக்கு சமமானது தான் அது பாகவதமே. அப்படின்னும்போது நம்ம ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம பலன்களை உத்தேசித்து கூட ராமாயணம் படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம். ஆனால் பாகவத பிரகாரம் பாருன்னா கைதவத்து அந்த பலனை உத்தேசிக்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுருந்தான் சொல்லியிருக்கு. ஆனால் பலன்கள்லாம் கொடுக்கணும்னு பின்னாடி பல்ஸ்ருதிலையும் அதே பாகவதத்தில் பல்ஸ்ருதிகள்லாம் அங்கங்கே போட்டிருக்கு. தன்யம், யசஸ்யம், ஆயுஷ்யம் அதுவும் கொடுக்குன்னு போட்டிருக்கு. அதாவது அந்த எண்ணத்தை விட்டுட்டு படிச்சேன்னா ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்து தூய பக்தி நம்மளுக்குள்ளே உண்டாகும். ஆனால் அத்தியாவசிய தேவைன்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்குது இல்லையா, அப்போ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு சரி இதெல்லாம் நிறைவேற்றிக்கோ, இந்த கட்டத்தை படித்து நிறைவேற்றிக்கோ அப்படின்றதுனால தன்யம் உனக்கு தனம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், உனக்கு தீர்க்காயுஷு, அதாவது நோய் நொடி இல்லாத தீர்க்காயுஷு கொடுக்கும் அப்படின்லாம் பல ஸ்ருதியும் சொல்லியிருக்கு இதே பாகவதத்தில் பார்த்தா. ஏன்னா எல்லாருக்கும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். பகவத் பக்தி பண்ணணும், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே, அத்தியாவசிய தேவை பூர்த்தி பண்ணால் தானே நம்ம நிம்மதியாக பாகவதம் படிக்க முடியும். தரித்திரத்தில் என்னென்னா ஐயோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி, அதை நினச்சின்னு பாகவதம் படித்தா என்னத்தை அவங்க பாகவதத்தில் மனசு போகும். அதனால் மகரிஷிகளுக்கு தெரியும் நம்ம தேவைகள் என்னென்ன, அதனால் அந்த தேவைகளையும் பூர்த்தி பண்ணிங்கோ. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கபடத்தை அந்த பலனை எதிர்பார்க்குற புத்தியை விட்டுடுங்க அப்படின்னு நம்ம மகான்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாகவதத்தில் அதெல்லாம் சொல்லி தான் நமக்கு வழி நடத்துகிறாங்க. அதனால் நமக்கு எப்படியாப்பட்ட கட்டங்களை படிக்கணுன்னாலும் ஒன்று வச்சு நல்லா அதனால் இன்றைக்கி சுந்தரகாண்டம் படித்தவங்கலாம் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காங்க. சொன்னால் நம்புவீங்களா? சுந்தரகாண்டம் படித்த குடும்பம்லாம் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காங்க. அவ்வளோ விசேஷமாக அப்படி வாழ வச்சுட்டு இருக்குது சுந்தரகாண்டம். மங்களம், வீட்டுக்கே சேமத்தை உண்டாகக்கூடியது. அது ஈஸியாக சுலபமாக பாருங்கள். ஒரு 2 அத்தியாயம் தாங்க இந்த துந்துகாரி சரித்திரம். அந்த 2 அத்தியாயம் பாராயணம் பண்ணுறதுனாலே அவனுடைய பாவங்கள்லாம் போயிடுது, பித்ருக்கள் திருப்தி அடைஞ்சுதான், குடும்பத்தில் சந்ததி விருத்தி உண்டாகும்,
எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு நோய் வருது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தா நிறைய பிரச்சனை, அடிக்கடி பார்த்தா ஜுரம் வருது, பிரச்சனை வருது. அதெல்லாம் என்னென்னா பித்ருக்களுடைய ஏதாவது ஒரு சாபம் இருந்தால் அதெல்லாம் ஏற்படுமா. அது மாதிரி இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே வந்து என்னென்னா விலகிடும். இதுபோல் ஒரு மங்களகரமான கட்டங்களை படிக்கும்போது நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். அதாவது 2 அத்தியாயம் தான் துந்துகாரி சரித்திரம் மகாத்மியம். அதில் சொல்லியிருக்கு, அதை தான் சொல்கிறேன். அதனால் இதை படிக்க சொல்லுவாங்க மகாத்மாக்கள்லாம். அதை படிச்சிட்டோம்னா நம்ம பாவங்கள்லாம் போய்டும். ஏதோ ஒரு பாவத்தினால தான் நம்ம துன்பங்கள் அனுபவிக்கிறோம், தரித்திரத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், நோய்களால் வதைப்படுறோம். இவ்வளோ கஷ்டங்களும் விலகணும்னா நம்ம பாவம் முதல்ல போயிடுச்சுனாவே நீ இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேனே, டாக்டருக்கெலாம் கொண்டு போய் கொட்டுறாங்க பணத்தை. ஆனால் சுலபமாக இந்த 2 அத்தியாயத்தை படிக்க மாட்டுறாங்க. துந்துகாரி சரித்திரத்தை 2 அத்தியாயத்தை படிக்கணும். அப்போ எதுக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்களாம்? இவ்வளோ உபாக்கியானங்கள், இவ்வளோ பல்சுத்திகள், இவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரத்துக்கும், துருவ சரித்திரத்துக்கு, பிரகலாத சரித்திரத்துக்கு, அம்பரீஷ சரித்திரத்துக்கு, கஜேந்திர மோட்சத்துக்கு, வாமனாவதார சரித்திரத்துக்கு, அமிர்த மதன சரித்திரத்துக்கு, மத்ஸ்யாவதார சரித்திரத்துக்கு, பார்த்தா ராமாவதார சரித்திரத்துக்கு. இதே பாகவத்திலே ராமாவதாரம் வருது. அதை படித்தாலே ராமாயணம் பூரா படித்த பலன். எதில்? ராமாயணம் பாகவத்தில் படித்தாலே 2 அத்தியாயம் ராமாயணம் வருது. அப்போ கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் ஒவ்வொரு பூதனா மோட்சத்துக்கு என்ன பலன், ஒவ்வொன்று கட்டத்துக்கும் அவ்வளோ பலன், அமோகமான பலன்கள் கொட்டி கிடக்குது பாகவதத்தில். ஆனால் அதை எடுத்து படித்து அதை பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. கையில் வெண்ணெயை வச்சு நெய் கலையிற மாதிரி இது கற்ப விருட்சம் போல். இப்போ ஒரு கட்டத்தை படித்தா நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்குதுன்னா, இப்போ நான் சொன்னேன், எனக்கு என்ன தோணுச்சு, நான் சொன்ன வாமனாவதார் கதை சொன்னேன் இல்லையா, வாமனாவதார் கதை படித்தேன் அப்படின்னு. ஒரு தடவை படிக்கல நான், அது பிடிச்சதே என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் திருப்பி படித்தேன். பல தடவை படித்தேன். ஒரு 5-6 தடவை படிக்கும்போது உடனே பார்த்தா எனக்கு நான் பணம் கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு ஒரு லாபம் தேடி வந்தது. எனக்கு 2 இடத்துலேருந்து லாபம் தேடி வந்தது. அப்போ எப்படி நடந்தது இது? அந்த லாபம் எப்படி தேடி வந்தது அப்படின்னா, அந்த சரித்திரம் நீ படிக்கிறல்ல, பகவான் சந்தோஷம் அடைகிறான் இல்லையா, நீ படிக்கிற அந்த வாமன சரித்திரம், அவன் வந்து உன்னுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவான். அப்போ இது எப்படி நடக்குதுன்னா, பகவான் சந்தோஷம் அடைகிறான் நீ பாகவதம் படிக்கிறதுனால. கிருஷ்ண பிரியமான நான் சகல கல்மஷ நாசனம்ச்ச, உனக்கு எல்லா கஷ்டங்களும் விலகிடும் உன்னை விட்டு. கிருஷ்ணன் சந்தோஷம் அடைந்தால் எல்லா கஷ்டங்களும் விலகிடுமா. அப்போ இது மாதிரி அருமையான கட்டங்கள்லாம் பாகவதத்துலேயும் ராமாயணத்துலேயும் கொட்டி கிடக்குது. அது மாதிரி சரித்திரங்களை எடுத்து படித்து பாருங்கள். சிம்பிளாக ஒரே ஒரு ஆவர்த்தி தினமும் பண்ணி பாருங்கள். 10 நாள் 10 ஆவர்த்தி ஆகிப்போச்சு. 11ஆவது நாள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீ கோரிய பலன் கிடைக்கும். ஒன்றும் வேணாங்க. இப்போது பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் இருக்குது. அந்த 3வது அத்தியாயத்தில் பார்த்தா ஃபுல்லாக 24 அவதாரங்களை பற்றி சொல்லிருக்கு. அந்த 24 அவதாரங்களை படித்தா என்ன பலன்றது, துக்க கிராமத் விமுச்சியதே, துக்கம் வந்து கிரமக்கிரமமாக வந்து அலாலையாக வரக்கூடிய துக்கங்கள்லேருந்து இவன் விடுபடுவான் அப்படின்னே பல்ஸ்ருதி அப்படியே போட்டிருக்கு. அந்த பல்ஸ்ருதியை அப்படியே போட்டிருக்கு. துக்கத்திலேருந்து அவன் விடுதலை அடைவான். எப்படின்னா காலையிலையும் சாயங்காலத்துலேயும் 2 வேளை படிக்கணும். எதை? அந்த 3வது அத்தியாயத்தை மாத்திரம். 24 அவதாரங்கள் இருக்குது இல்லையா பாகவத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம், அதை மட்டும் நீ தொடர்ந்து காலையிலையும் சாயங்காலம் படிச்சுனே வாங்கலை, நீங்கள் எல்லா கஷ்டத்துலேருந்து விலகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே போட்டிருக்கு. அதில் எப்படியாப்பட்ட பலன் பாருங்கள். துக்கம் இல்லைனாவே நிம்மதியாக இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே, சிரிக்கலாமே, சிரிக்கவே முடியலையே என்னால். அப்போது எதுக்காக எழுதி வச்சாங்க இதெல்லாம்? எதுக்கு இவ்வளோ பல்சுதிகள் இவ்வளோ பலன்களை எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா, நாம் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க. நம்ம தாத்தாக்களாகிய ரிஷிகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம தாத்தாக்கள் நம்ம முன்னோர்கள் தானே. ஏதோ ஒரு ரிஷி பரம்பரையில் தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஏதோ ஒரு ரிஷி கோத்திரத்துலேருந்து வந்திருக்கோம். அப்போ அவங்களாம் நமக்கு எதுக்காக எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் எழுதி வச்சுட்டு போனாங்க. அதனால் அது மாதிரி கட்டங்களை நாம் படிச்சுட்டோம்னா நீ ரொம்ப சிரமப்பட வேணாம். கோயிலாக அலைய வேணாம், தீர்த்த யாத்திரை போனேன், பாத யாத்திரை
பாத யாத்திரை போனேன், அங்கே நடந்து போனேன், ரொம்ப சிரமமான பரிகாரங்களை பண்ணுறாங்கள்ல, அதெல்லாம் தேவையில்லை. வெறுமனே நீங்கள் படித்தாவே போதும். பாகவத ராமாயணத்தில் முக்கியமான கட்டங்களை படித்தாலே உங்களுக்கு எல்லா அந்தந்த அதில் என்ன பலன் சொல்லியிருக்கோ அந்த பலன்கள்லாம் அப்படி அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அதில் பாகவதத்தில். அதில் வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவனுக்கு அந்த 5வது ஸ்கந்தத்தில் வருது, பூகோள ககோள வர்ணனையில் வருது. அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை 32,000 ஆவர்த்தி பண்ணால் அந்த ஸ்லோகத்தை அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமா. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சாமி சொல்லியிருக்காரு அந்த ஸ்லோகம். யாருன்னா அதுபோல் வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது என்ன ஸ்லோகம்னு நான் குறிப்பிடுறேன். பாகவதத்தில் இருக்குது, அது 5வது ஸ்கந்தத்தில். அது அது கொஞ்சம் போய் தேடணும். பூகோள ககோள வர்ணனையில் அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை 32,000 ஆவர்த்தி பண்ணால் அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மாவே இருக்காதான், அந்த வாயு கோளாறே இருக்காதான். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஸ்லோகம் இருக்குது, பாகவதத்தில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? மகான்கள் அப்படி அந்த காலத்தில் மகான்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை படி, இந்த கட்டத்தை படி, உனக்கு இந்த பலன்கள் கிடைக்கும், நீ நல்ல ஷேமாக நல்ல செல்வ செழிப்பாடவே இருக்கலாம். நீ ஏழைப்பட்ட பிச்சைக்காரனாக இருக்கிறது பகவான் விருப்பமே இல்லை. நீ பிச்சைக்காரனாக இருக்கிறது பகவானுக்கு பிடிக்காது. நீ தரித்திரனா துக்கமாக இருக்கிறதுக்காக பாகவதம் வரல. அப்போ பாகவதத்தில் சொன்னதெல்லாம் பொய்யா? துக்க தாரித்ரிய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா. அப்படிப்பட்ட தர்மம் இந்த பாகவத தர்மம். இது துக்கத்தை போக்கக்கூடியது, தரித்திர நிலையெல்லாம் போகக்கூடியது. அப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த பாகவதம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யாப்போ? அவன் எல்லாமே சொல்லிவிட்டு எல்லாமே பாராயணம் பண்ணுறோம், ஆனால் நம்ப மாட்டேன்றோம். நம்பனா நீ என்னென்னா நிம்மதியை தேடி வெளியே போக மாட்டேன், இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க மாட்டேன், பணத்தை போய் இறக்க மாட்டேன், செலவு பண்ண மாட்டேன், கோயிலாக ஓட மாட்டேன், இல்லை தீர்த்தமாக ஓட மாட்டேன். பாகவதம் ஒரு புஸ்தகம் இருக்குது, அது ஒன்று போதும் அப்படின்னு நின்றுடுவேன். நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணணும்? படிக்கணும். ஒரு தடவை படித்தேன்பா, பலன் கிடைக்கல, அதனால் விட்டேன். 2வது தடவை படி, 3வது தடவை படி, 4வது தடவை படி, பலன் கிடைக்கிற வரைக்கும் படி. கண்டிப்பாக பலன் கொடுத்தே தரும். அது ஒரு தடவை 2 தடவையும் பலன் கொடுத்துரும். அது சொல்கிறேன் பேச்சுக்கு. நம்ம என்னென்னா நம்பிக்கையோடு படி. நீ படித்தாலே அது நம்பிக்கை தான். நம்பிக்கை இருந்தால் தான் நீ படிக்கிற. நம்பிக்கைன்னு மனசை போய் டைட் பண்ணிக்க வேணாம். மனசை டைட் பண்ணி நான் நம்பிக்கையோடு படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிக்க வேணாம். இருக்கத்தோடு படிக்க வேணாம். மனசை சந்தோஷமாக படிக்கலாம், ஜாலியாக படிக்கலாம். நம்பிக்கை இருக்குது இல்லையா, பலன் கிடைக்குன்னு. பலனை உத்தேசித்தாவது பாகவதம் படி, பரவாயில்ல. பலனை உத்தேசித்தாவது ராமாயணத்தை படி. அப்போ அது என்னென்ன கட்டத்துக்கு என்னென்ன பலன்கள்னு நம்மளுக்கு முன்னோர்கள் அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நீ போய் பாருங்கள். நீங்கள் அந்த பலன்கள்லாம் சத்தியமாக நடக்குது. எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு, நம்ம முன்னோர்களுக்கு நடந்து சேமமாக நல்லா கொடியும் கொடுத்தனமா நல்லா பேரம் பேத்தி எள்ளு பேரம் கொள்ளு பேரெல்லாம் பார்த்துட்டு தீர்க்காயுஷோ நராசர்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு குடும்ப ஒத்துமையோடு எல்லாம் ராமபக்தர்களாகவே ஒரே அந்த ராமாயணம் மட்டுமே பாராயணம் பண்ணி ராமபக்தர்களாகவே சிறந்த பாகவதர்களாக நல்லா திடகாத்திரமாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக மனைவி குழந்தைங்களோட பிள்ளைகளோட பேரங்களோட ஒத்துமையாக கூட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. தெரியுமா? ராமாயணம் மட்டுமே படித்து இந்த கட்டத்தை படித்தா உடனே அந்த உடனே ஒரு வியாதி குணமாகணும்னா அந்த கட்டத்தை படித்தா உடனே அந்த வியாதி குணமாகிடும். ஒரு பிரச்சனை தெரிந்தால் இந்த கட்டத்தை படித்து இந்த அவங்க அதான் சொல்லி கொடுப்பாங்க பெரியவங்களாம். இந்த கட்டத்தை படிப்பா, ஒரு 10 ஆவர்த்தி பண்ணு அப்படின்னா. ஒரு 10 ஆவர்த்தி பண்ணுறது இல்லை, அவன் 5 ஆவர்த்தி பண்ணுறதுக்குள்ளே பிரச்சனை தீர்த்துடும். இந்த சரித்திரத்தை இப்போ ஒரு கோவர்த்தன உத்தாரணம் பண்ணால் அது போல் கஷ்டமாக இருந்தது. அந்த கட்டத்தை படித்தா என்னென்னா மழையிலேருந்து விடுபடுறது மட்டும் கிடையாது, மற்ற தேவதைகளுடைய கடன் அடையும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். கோவர்த்தன உத்தாரணம் படித்தா அது சொல்லுவாங்க மகான்கள்லாம், சும்மா ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க. அந்த கோவர்த்தன உத்தாரணம் 5 அத்தியாயமா, சரிப்பா இப்பா அந்த கோவர்த்தன உத்தாரணம் சரித்திரத்தை மட்டும் ஒரு 10 ஆவர்த்தி பண்ணுப்பா அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போய்டுவாங்க. அந்த கட்டத்தை படிப்போ சரியாக போய்டும் அப்படின்ட்டுவாங்க. ஆனால் அவன் 10 ஆவர்த்தி பண்ண மாட்டான், 5 ஆவர்த்திலேயே அவன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். அதெல்லாம் இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக
உடனே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ரொம்ப சிரமப்பட வேணாம். நான் என்னென்னவோ அகண்ட நாமம் வைக்கிறேன், நான் இந்த கஷ்டப்படுறேன் இந்த கஷ்டப்படுறேன், அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். சில கட்டங்களை நான் பாகவத்திலே சொல்லியிருக்கு, ராமாயணத்துலேயும் சொல்லியிருக்கு. அதை பரிசோதிலாம் அதெல்லாம் போய் படித்து பாருங்கள். எந்தெந்த கட்டத்தை படித்தா என்னென்ன பலன் கிடைக்கணும். சீதா கல்யாணம் படித்தேன், அவ்வளோ விசேஷம், ரொம்ப மங்களத்தை கொடுக்கக்கூடியது. சீதா கல்யாணம்லாம் படித்தேன். சுக்ரீவ பட்டாபிஷேகம் படித்தா செல்வம் செழிக்குமா. சுக்ரீவ பட்டாபிஷேகம் படித்தா செல்வம் நல்லா அதிகரிக்குமா வீட்டில். அப்போ அந்த கட்டத்தை மட்டும் அதுனா எது ஒரு 2 சர்க்கம் 3 சர்க்கம் இருக்குமா, ஒரு சர்க்கம் 2 சர்க்கம் தான் இருக்கும். வாலி வதம் பண்ணி சுக்ரீவ பட்டாபிஷேகம் படித்து பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆகும் போகுது, மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஆகும் போகுது. அதை படிச்சுடுங்க. படித்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ராமநாம கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அழகாக சுக்ரீவ பட்டாபிஷேகத்துக்கு படித்து பாருங்கள். செல்வம் கண்டிப்பாக உண்டாகும். ஒரு தடவை படிச்சுட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. பண்ணு, ஒரு 10 ஆவர்த்தி பண்ணு. என்ன பண்ண போகிற, ஒரு சர்க்கமோ 2 சர்க்கமோ தானே, அதை படிச்சுட்டு அவள் தான். அதை படித்து பாரு, உனக்கு தெரியும் ரிசல்ட். அப்படி பண்ணி எவ்வளோ பேர் சேமத்தை அடைஞ்சிருக்காங்களே, சேமத்தை அடையாமல் எழுதி வைப்பாங்களா? அது பலன் கொடுக்கலன்னா அது ஏன் எழுதி வைக்கணும்? அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் மெனக்கட்டு எதுக்கு எழுதி வைக்கணும்? நம்மளாம் சேமம் அடையினதுக்காக தானே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மகான்களை நம்பிக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் அனந்தராம் தீட்சிதர்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் உபன்யாசம் பண்ணுறாங்களே தவிர இந்த கட்டத்தை படித்தா இந்த பலன் கிடைக்குன்றதை எடுத்து சொல்லவே மாட்டேன்றாங்க. புரியுதுங்களா? நான் பார்த்துட்டு அப்படியே கதை சொல்லிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ சுருக்கமாக கதை சொல்லிட்டு முடிக்கணுமோ அந்த நவாகமோ சப்தாகமோ சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் இல்லை இந்த கட்டத்தெல்லாம் நீங்களே நான் சொல்கிறது கேளுன்னு சொல்ல மாட்டாங்க. முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களே இந்த கட்டத்தை படிங்கோ, வீட்டில் உட்காந்து இந்த சுந்தரகாண்டத்தை படிங்கோ, இந்த பாகவத்தை படிங்கோ, இந்த கட்டங்களை படிங்கோ அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள்லாம். சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர்லாம் படிக்க மாட்டேன்றான். கடைசியில் பார்த்தா எங்கேயோ ஆளிறான், அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், கஷ்டப்படுறான்றான். சிம்பிளாக இந்த 2 கட்டத்தை படித்தா நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாயிடும். ஆனால் அதை செய்ய மாட்டேன்றான். இந்த ஸ்துதியை படித்தா, இந்த பாகவத்தில் ஏதோ ஒரு ஸ்துதி சொன்னார், அந்த ஸ்துதி படித்தாவே அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அந்த ஸ்துதி படிக்க மாட்டேன்றான். வேறு எங்கெங்கேயோ ஓடுறான், கஷ்டப்படுறேன்னு அப்படின்வார் சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர். அது மாதிரி பெரியவங்க மகாத்மாக்கள்லாம் நமக்கு இதெல்லாம் வழிகாட்டியிருக்காங்க. பாகவதம் படிக்கணும்னா கல்பவருஷம் போல் உனக்கு கோரிய பலனை கொடுக்கக்கூடியது பாகவதம். அப்போ இப்போ என் அனுபவத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. பாகவத்தில் சில கட்டங்கள்லாம் நான் தொடர்ந்து படித்தேன்னா எனக்கு உடனே ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எதனா ஒரு அத்தியாயம், இப்போ நான் கஜேந்திர மோட்சமோ வேறு ஏதோ நான் தொடர்ந்து, ஏன்னா 3 அத்தியாயம் தான் கஜேந்திர மோட்சம், 2 அத்தியாயமா 3 அத்தியாயமோ தெரில, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், அது 3 அத்தியாயம் நினைக்கிறேன், அவ்வளோதான். அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதை மட்டும் நான் தொடர்ந்து படித்தேன்னா உடனே பார்த்தா ஒரு 3-4 ஆவர்த்தி பண்ணுறதுக்குள்ளே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நன்மை நடக்கும், வீட்டில் ஒரு நல்லது நடக்கும். ஈஸிங்க, பளிச்சுன்னு நடக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிரமப்பட வேணாங்க. நான் நாமா சொல்கிறது வசதி, அகண்ட நாமா சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்காக சிரமம் பண்ணணும். ஏன்னா அகண்ட நாமா சொல்லணும்னா அந்தளவுக்கு ஸ்டெமினா இருக்கணும். ஆனால் இப்போ அனாயாசேன தத் சர்வம், அவ்வளோ ஆயாசம் இல்லாமல் அனாயாசமாக அந்த அத்தனை பலனையும் எது கொடுத்துருமா, சப்தாக ஸ்ரவணம் லபேத்து. இந்த சப்தாகத்தில் உங்களோட பாகவதத்தில் கேட்டாவே கட்சிடும், ஸ்ரவணம் பண்ணாவே கட்சிடும். அப்படின்னு நான் பாகவதத்தில் நீ எந்த கட்டத்தை படித்தாலும் போதும், ஒரு 2 அத்தியாயம் தான் இருக்கும். அந்த கட்டத்தை படித்தா உனக்கு உடனே கை மேலே பலன். இது தெரியாதவங்க ஒன்றா ஏமாந்து போகிறாங்க. சரி விடு, தெரிஞ்சவங்க ஏன் ஏமாந்து போனான்னு கேட்குறேன். இப்படிப்பட்ட பாகவத ராமாயணத்தை வீட்டில் தூங்க வச்சுக்கிட்டு ஏன் ஏமாந்து போகிறீங்க, அதான் கேட்குறேன். பரிகாரம் தேடுறேன், நான் நிம்மதியை தேடுறேன், நான் கஷ்டத்தை விளைக்கிறதுக்கு நான் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். கையில் வெண்ணெயை வச்சு நெய் கலையிற கதை. அப்போது
புஸ்தகம் வாங்கி வீட்டில் பார்த்தா மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காங்க. செல்ஃபு பூரா புஸ்தகம் இருக்குது. ஆனால் பயன்படுத்த மாட்றாங்களே, அதானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அமோகமான பலன் சொல்லப்போனால் இப்படி இப்போ நான் சொன்ன வாமன அவதாரம், அந்த வாமன அவதாரத்தை ஒரு 5 தடவை பாராயணம் பண்ணும் போதே எனக்கு பலன் கை மேலே கிடச்சிதுன்னு சொன்னேன். 2 இடத்துல லாபம் வந்ததுன்னு சொன்னேன். அது நம்ம நிறைய ஸ்லோகம் மனப்பாடமாகி போச்சு. தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணால் என்ன ஆகும்? இப்போது குந்தி ஸ்துதி ஆவர்த்தி பண்ண மனப்பாடம் ஆகி போச்சு. இப்போ அந்த குந்தி ஸ்துதி அப்படியே மனப்பாடம் ஆகி போச்சு. அது மாதிரி நம்ம பலனை உத்தேசித்து நம்ம பாராயணம் பண்ணால் கூட ஒரு 2 அத்தியாயம் பாராயணம் பண்ணும்போது அது என்ன வந்து மனப்பாடம் ஆகிடும். அப்போ அந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்லுவேன். இப்போது ரொம்ப ரகசியமானது நாராயண கவசம்னு சொல்லுவாங்க பாகவதத்தில். அதை மட்டும் நீ படிச்சுட்டேன்னு சொன்னால் உனக்கு எல்லா அது எப்படி சொல்கிறது, அது எல்லா பலன்களையும் கொடுத்துரும், எல்லா ரக்ஷணையும் கொடுத்துரும், எல்லா பயத்தையும் போய்கிடும். அவ்வளோ அதான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு கஷ்டமே வராதுங்க. பாகவதம் ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா 1000 கட்டங்கள் இருக்குது, நிறைய கட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே சுத்தமாக கிடையாது. நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். நான் அந்த மகாத்மாக்களை போனேன், அவர் இது சொன்னார், அந்த பரிகாரம் சொன்னார், ஆனால் எனக்கு பிரச்சனை தெரியல. நான் இந்த மகாத்மாக்களை போனேன், அந்த பரிகாரம் சொன்னார், எனக்கு பிரச்சனை தெரியல. நானும் கஷ்டப்படுறேன், எங்கெங்கேயோ ஓடுறேன், அலையிறேன். எதுக்குன்றேன். நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த தேங்காய் உடைச்சேன், நான் அங்கே போனேன், இந்த விரதம் இருந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். எதுக்கு கையில் வெண்ணெய் வச்சுக்கின்னு? பாகவதத்தில் அவ்வளோ கட்டங்கள் இருக்குது, ராமாயணத்தில் அவ்வளோ கட்டங்கள் இருக்குது. நீங்கள் அப்படி எப்படி படித்து பாருங்கள், அது பலன் கொடுக்காமல் போகவே போகாது. ஆவர்த்தி முக்கியம். ஒரு தடவை படிச்சுட்டு இப்போ நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. 10 அதான் சொல்கிறேன், மகாத்மா சொல்லுவாங்க, ஒரு 10 ஆவர்த்தி பண்ணுவாங்க சிம்பிளாக. ஒரு கோவர்த்தன உத்தாரணம் சரித்திரம்னா அது ஒரு 10 ஆவர்த்தி பண்ணணும். அது 10 ஆவர்த்தி பண்ண வேண்டியதில்லை, 5 ஆவர்த்திலே அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். அவங்களுக்கு அமோகமான பலன் கிடச்சிடும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ரொம்ப பவர் இருக்குது. படித்து பாருங்கள், நான் சொல்கிறத மனசில் வாங்கிக்கோங்க. இது வெறும் நீ அது தமிழில் படிக்கணுமா ஸ்லோகம் படிக்குமான்னு சில பேர் டவுட் இருக்கும். அதையும் நான் தீர்த்துறேன். உங்களுக்கு சம்ஸ்கிருதம் படிக்க வந்தால் தாராளமாக சம்ஸ்கிருதத்துலேயே படிங்க. தமிழில் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் படிக்க வரலன்னா தமிழ்லேயே படிங்க. இதில் டவுட்டே கிடையாது. இதில் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ அதிலே படிங்க. ஸ்லோகமாக படிக்கணும்னா புரியலனா கூட பரவாயில்ல. நீ புரியலனா கூட அதனுடைய தன்மையை, அதனுடைய பவரை அது வெளிப்படுத்திடும். அதனுடைய பவரை அது வெளிக்காட்டிடும். நம்ம படித்தா மட்டும் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை. படனாத்து ஸ்ரவணாத்து பாபநாசினி, அது பாபத்தை போயிடும். பாபத்தினால்தானே நமக்கு துன்பங்கள் வருது. நம்ம பிரார்த்தனை பழிக்க மாட்டேங்குது, பகவான் நம்மளுக்கு கிட்ட வர மாட்டேன்றான். ஏன்னா பகவான் பவித்திரமானவன், நம்ம அசுத்தமாக இருக்கிறோமே. அந்த அசுத்தம் போகிறது, அந்த அசுத்தம் தான் பாவம். அது பாவ கலகம் நீங்கள் பிறகு பகவான் நம்ம பரிசுத்தமான பகவான் ஏன் வராமல் இருக்க போகிறோம்? பகவான் அனுக்கிரகம், பிரதிக்ஷண அனுக்கிரக பாஜனார்த்தம். ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் பிரதிக்ஷணமும் அனுக்கிரகத்துக்கு பாத்திரமாயிடும் நாம். அதனால் யாருக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்கெல்லாம் கட்டங்களில் ராமாயணத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்கள். அந்த 27 நாள் படிக்கிற ராமாயணமோ, அந்த நவாக ராமாயணம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இது ராமநாம பப்ளிகேஷன்ஸில் போனால் அந்த ராமாயண கட்டங்கள் எந்தெந்த கட்டம் படித்தா என்னென்ன பலன்கள்னு அது லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது ஸ்காந்த புராணத்தில் அது மகாத்மியம் இருக்குது. அந்த மகாத்மியம் ஸ்காந்த புராணத்தில் அதை மகாத்மியம் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மகாத்மியத்தில் எந்தெந்த கட்டம் படித்தா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு, நாகாஸ்திரத்துலேருந்து விடுபடுறத படித்தா என்ன பலன் கிடைக்கும், பிரம்மாஸ்திரம் விடுபடுறத படித்தா என்ன பலன் கிடைக்கும், ராமலக்ஷ்மணர்கள் அப்போ அங்கே சஞ்சீவன பருவத்துக்கு வந்தால் என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பெரிய பலன்கள் சொல்லியிருக்கு. அந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் மனசில் வாங்கிக்கிங்க. என்ன பண்ணுறீங்க, அப்போது ராமநாம பப்ளிகேஷன்ஸில் போனால் அந்த மூலபாராயண புஸ்தகம் வருது. மூலபாராயண புஸ்தகத்தில் பார்த்தா முன்னாடியே அதில் போட்டிருக்காங்க எந்தெந்த கட்டத்தை படித்தா என்ன பலன்னு. அந்த தரித்திரம்லாம் நீங்கும், நம்ம லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இப்போ சீதா தர்சனத்தை படித்தா சுந்தரகாண்டத்தில் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சீதையே மகாலட்சுமி தான். அப்போ நம்மளுக்கு செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
சுந்தரகாண்டத்தில் ஒரு கட்டத்தை, அந்த கட்டத்தை படித்தா என்ன ஆகிடும்? என்னன்னா, நாம் கர்ம வினை இருந்தால் படிக்க விடாது. அதுக்கு மேலே நம்ம தரித்திரம் தலைமையில் ஏறி உக்காஞ்சி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரிஷிகளுடைய வாக்கை நம்ப மாட்டோம். சுந்தரகாண்டத்தையும் படிக்க மாட்டோம், ராமாயணத்தையும் படிக்க மாட்டோம், பாகவதத்தையும் படிக்க மாட்டோம், எந்த கட்டத்தையும் படிக்க மாட்டோம். ஏன்னா அதில் நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? நம்ம கர்ம அதுக்கு மேலே மகரிஷிகள் சொன்ன வாக்கியத்துக்கு மேலே அதில் உள்ள நம்பிக்கையை விட பெருசாக நம்ம கர்ம வினை, நம்ம பாவம் தலைமையில் ஏறி உட்காந்துக்குது இல்லையா, அது நம்மளை படிக்க விடாது. அதை கவனமே செலுத்த விடாது. புத்தி அதில் போகாது. சிரமப்பட்டு சாதிக்கக்கூடிய பரிகாரங்களை தான் தேடி ஓடுவோமே தவிர, சுலபமாக பாகவதத்தில் இந்த கட்டங்கள்லாம் படித்தா, ராமாயணத்தில் இந்த கட்டங்கள்லாம் படித்தா பலம் கிடைக்கின்ற அந்த விஷயத்தில் புத்தி போகவே போகாது. அதுக்கு மேலே தலைமையில் ஏறி உட்காந்து இருக்கோம். நம்ம விதின்னு ஒன்று காலம், அந்த விதி என்ன பண்ணும்? வேலை செய்யும். உன்னை படிக்க விடாதபடி தடுக்கும். படித்தா பலன் கழிச்சிடுமே. உனக்கு வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட்டுருமே, குடும்பம் சுபிட்சமாயிடுமே. அது வந்துடக்கூடாது உனக்கு. நீ எப்போவுமே தரித்திரத்தில் கஷ்டத்தில் கலிபுருஷனால் பாதிக்கப்பட்டுடணும். கலிபுருஷன் என்ன பண்ணுவோம்? இடம் கொடுக்க மாட்டோம். இந்த ராமாயணத்தையோ பாகவத்தையோ படிக்க விட மாட்டோம். இந்த கட்டங்களை படித்தா அந்த பலன்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நம்பிக்கை இருக்காது, இல்லை படிக்க விடாது. போய அவன் கை வச்சா தான் கஞ்சி, புஸ்தகத்தை படித்தா வந்துடுமா அப்படின்னு தான் சொல்லின்னு இருப்பேன். சுலபமாக எந்த வித கஷ்டப்படாமல் சுலபமாக பலன்கள் கிடைக்கிறது, எதை கஷ்டப்பட்டு அற்பமான பலன் கிடைக்கிறது காட்டிலும் கஷ்டப்படாமையே சுலபமாக உனக்கு பெரிய பெரிய பலன்கள் கிடைக்குதுன்னா புத்திசாலி எதை தேர்ந்தெடுப்பான்? ரொம்ப சிரமப்படுறான்ப்பா, ஆனால் பலனை பார்த்தா அற்பமான பலன் கிடைக்குது, அதை தேர்ந்தெடுப்பானா? எந்த சொல்ப பிரயாசம், சொல்பம் அப்பியசியத்ராயதே மகதோபயாது, பெரிய மகதோன்னா பெரிய பயத்திலிருந்து விடுதாச்சு, உனக்கு பெரிய பலன் கிடைக்க போகுது. ஆனால் அல்ப பிரயாசம் ஒன்றும் இல்லை, இந்த 2 அத்தியாயம் படித்தா போதும், எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் நான் படிக்க விடாது. ஏன்னா மகரிஷிகள் வாக்கு போய் கிடையாது, மகரிஷி வாக்கு சத்தியம். ஆனால் மகரிஷிகள் வாக்குப்படி நீ படிக்க மாட்டியே, அங்கே தானே இருக்குது. ஏன்னா நீ அது உன் மேலே தப்பு இல்லை, உன் மேலே அதுக்கு மேலே கலிபுருஷன் விதி, அந்த விதியானது என்ன பண்ணோம்? கலிபுருஷன் ரூபத்தில் நம்மளை தடை பண்ணிடும். அந்த சமயத்தில் தான் ஃபோன் வரும், அந்த சமயத்தில் விருந்தாளி வந்துடுவாங்க, டக்குன்னு வெளியே போக வேண்டிய அவசியமான விஷயம் இருக்கும், அது காட்டுறது அப்பா படிச்சிக்கலான்ட்டு போயிடுவேன். அந்த தமோ குணம் மந்தாக மந்த மதையா, அந்த மந்த புத்தியை கொடுத்து, அது இல்லாட்டி உபத்திரவங்களை கொடுத்து உன்னை படிக்கூடாது பண்ணிட்டோம். இது கலிபுருஷன் பண்ணுற வேலை. அப்போது காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நல்லா பழத்தொலைகிட்டு குளிச்சுட்டு உட்காந்து அழகாக நெத்திக்கிட்டு உட்காந்து பாகவத்தை படுறான்னா படிக்க மாட்டேன்றான், படிக்க புத்தி வர மாட்டேங்குது. ஏன்னா கலியானவன் என்ன பண்ணால் படிக்க விட மாட்டேன்றான். நீங்கள் எங்கெங்கேயோ மகான்களை தேடி ஓடுறீங்க, அங்கே அந்த மகாத்மாக்களை பரிகாரம் கிடைக்குமா, இந்த மகாத்மாக்கள் பரிகாரம் வேணுமா, க்ஷேத்திரத்துக்கு அந்த திருநள்ளாறு போனால் எனக்கு பரிகாரம் கிடைக்குமா, சனி தோஷம் விலகுமா, அந்த தோஷம் விலகுமா, இந்த திருநள்ளாறுக்கு போனோம், இங்கே போனால் அங்கே போனோம், நீங்கள் எங்கேயோ ஓடுறீங்க. பரிகார ஸ்தலங்கள்லாம் இருக்குது. இப்போ காலாஸ்திக்கு போனால் ராகு கேது தோஷம்லாம் பரிகாரம் சொல்லுவாங்க. எத்தனையோ இந்த பள்ளி தோஷம் விலகுன்னா வரதராஜ பெருமாள் போகணும்னு சொல்லுவாங்க. நிறைய தோஷங்கள்லாம் விலகிறதுக்கு பல கோயில்கள்லாம் பரிகார ஸ்தலங்கள்னே இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் அவ்வளோ மூட்டை கட்டின்னு ஓடுறோம். ஆனால் சுலபமாக வீட்டில் உட்காந்து இதெல்லாம் படித்தா நம்மளுக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும், அந்த பலன்கள் அங்கெல்லாம் போய் கிடைக்கிற பலன் இங்கே சுலபமாக கிடைச்சிட்டோம்னா அதை செய்ய மாட்டோம். ஏன்னா சுலபமாக இருக்கிறதுனாலே அது மேலே அலட்சியம் இல்லையா? அதனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் அடியேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த முயற்சி பண்ணுறேன். புரிஞ்சுக்குங்க. மகான்கள்லாம் முன்னோர்கள்லாம் நமக்கு எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, நமக்கு எல்லா சொத்துக்களும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான். பயன்படுத்திக்குங்க, பயன்படுத்தாதவங்க கஷ்டப்பட வேண்டியது தான். என்ன பண்ணுறது? நான் தரித்திரனாக இருக்கனே கஷ்டப்படுறேனே, கஷ்டப்பட வேண்டியது ரொம்ப சுலபம். 2 அத்தியாயமோ 3 அத்தியாயமோ பாராயணம் பண்ணுறது. அதை பாராயணம் பண்ணால் என்ன ஆகிடும்? நல்லது நடக்க போகுது. அதை பாராயணம் பண்ண விட மாட்டேன். இந்த கலிபுருஷன் கலியானவன் அதை பாராயணம் பண்ண விட மாட்டான். அதுக்கு மேலே தலைமலை விதியானது ஏறி உட்காந்துக்கின்னு
இவனை தடை பண்ணின்னு இருக்கும், அந்த புண்ணியகர்மாவை செய்ய விடாதபடி. ஆனால் பாராயணம் பண்ணவங்கெல்லாம் முன்னோர்களில் நிறைய பேர் க்ஷேமமாக இருந்திருக்காங்க. நல்லா அந்த குடும்பம் குழந்தைங்க எல்லாமே வந்து சிறந்த அதாவது நல்ல சிறந்த சாதுக்களாக பிரகாசிச்சிருக்காங்க. துஷ்டத்தனம் இல்லாமல் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அப்படிலாம் பாராயணம் பண்ணவங்க சூப்பராக இருந்திருக்கு. அவங்க லைஃப்லாம் அருமையாக இருந்திருக்கு. இந்த நாம சங்கீர்த்தனம்லாம் இப்போ தாங்க ரொம்ப பிரபல்யமாகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து என்னென்னா இந்த புராண பிரவச்சனம், இந்த பாரதம் சொல்கிறது, ராமாயணம் சொல்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தா சில கட்டங்கள்லாம் வந்து படிப்பாங்க. இப்போது மழை பெய்யலாம் வச்சிங்களேன், விராட பருவம் இருக்குது. மகாபாரதத்தில் விராட பருவம்னு ஒரு பருவம் இருக்குது. 18 பருவத்தில் விராட பருவம். அந்த விராட பருவத்தை படித்தா மழை பெய்யலாம். ஒரு கிராமங்களில் நடக்கிற விஷயம் நான் சொல்கிறேன். அந்த காலத்து கிராமங்களில் வந்து மழை பெய்யலைன்னா விராட பருவத்தை படிப்பாங்க. விராட பருவம் படித்தா எங்கேருந்து தான் மழை வரும்னு தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக மழை, அது கொட்டை எழுத்துல இருக்கும். அந்த எழுத்து பார்த்தா அந்த விராட பருவம் பார்த்தா சின்ன புஸ்தகம் தான், அதில் பார்த்தா கொட்டை எழுத்து இருக்கும், பெரிய பெரிய எழுத்து. அதை ஒருத்தர் வந்து ஒரு தாத்தா படிப்பார், வச்சு படித்தாருன்னா, அந்த விராட பருவம் படித்தாருன்னா கண்ணுக்கு எதிர பார்க்கலாம், உடனே மழை வரும். மழையே பெய்யலைன்னா அந்த விராட பருவம் படிப்பாங்களாம் கிராமங்களில். படித்தா உடனே மழை எங்கேருந்து தான் ஒரு தெரியல, பொத்துன்னு வந்துடும் மழை, பட்டுன்னு. அப்போ இப்போ நம்ம பெரிய அதிசயம்லாம் பெருசாக மிராக்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப நடக்கிறதில்ல. முன்னெல்லாம் வந்து விளையாட்டாக நடக்கும். இங்கே போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், சிவ தரிசனம் பண்ணேன், லிங்கத்தை பார்த்தேன், எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, இந்த இடத்துல போய் இந்த பரிகாரம் பண்ண உடனே பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தேன், இந்த கட்டத்தை படித்தேன், இது படித்தேன், இந்த கதையை கேட்டு போனேன், எனக்கு உடனே ஒரு நல்லது நடந்தது. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணேன், ஒவ்வொரு தடவை பாராயணம் பண்ணும்போது ஒவ்வொரு பலனும் எனக்கு கட்சின்னு இருக்குது அப்படின்னு ஒரு மகாத்மா அது போல் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் சுந்தரகாண்டத்தை படித்து வாழ்க்கையில் க்ஷேமம் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் நம்மளை போல் இன்றைக்கி காலகட்டத்தில் நான் எல்லாமே மாடல் உலகத்தில் எல்லாம் மாறி போகட்டுமேன்ற மாதிரி இந்த மாடல் உலகத்தில் எல்லாமே மாறி போச்சு. என்னென்னா முன்னோர்களையும் நம்புறதில்லை, சாஸ்திரத்தையும் நம்புறதில்லை, தெய்வங்களையும் நம்புறதில்ல. எல்லாமே என்னமோ போகிறோம் வரோம், அவ்வளோதான். சிம்பிளாக காரியத்தை சாதிக்க. அதான் சொல்கிறேன், முன்னெல்லாம் வந்து கை வைத்தியம், வீட்டிலே கை வைத்தியம் இருக்கும். அந்த சின்ன ஒரு அந்த இஞ்சி கஷாயம் கொடுத்தாங்கன்னா உடனே வியாதியே சரியாக போயிடும். ஆனால் அதுக்கு இந்த டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, என்னென்ன டெஸ்ட்டோ எடுக்கிறான். அதெல்லாம் டெஸ்ட் எடுத்து அப்புறம் பார்த்தாலும் குணமாக மாட்டேங்குது. வியாதி பணத்தை தான் கொட்டினார் லட்சக்கணக்கில். ஆனால் சுலபமாக ஒரு இஞ்சி கஷாயத்தில் தீர வேண்டிய பிரச்சனை சொல்கிறேன். அப்போ அந்த காலத்தில் எப்படி நோயெல்லாம் இது மாதிரி இவ்வளோ பணமாக செலவு பண்ணியிருந்தாங்க முன்னோர்கள்லாம். அதான் சொல்ல, சிம்பிளான விஷயத்தை கடைப்பிடிக்க மாட்டான். ஆனால் அதில் நம்பிக்கை இல்லை. டாக்டர்கள் போய் பணத்தை மொழியதுனா தான் அவனுக்கு திருப்தி. அப்போ தான் அவனுக்கு நோய் குணமாகணும்னு அவனுக்குள்ள திருப்தி. அப்போ ஈஸியாக பிரச்சனைகள் தீர்த்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மந்திரங்களாலேயே சில பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு. நம்ம சொல்லுவோம் சிம்பிளாக வேப்பால் அடிக்கிறாங்க, வேப்பால் அடிக்கலை. அவங்க வந்து என்னென்னா நமசிவாய் 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 நமசிவாய்ன்னு சொல்லின்னு அந்த வேப்பால் அடிப்பாங்க. உடனே பார்த்தா அவனுக்கு அந்த வியாதிலாம் குணமாயிடும் அவனுக்கு, அந்த வேப்பால் அடித்தாங்கன்னா. நானே நேரில் பார்த்துருக்கேன். கடுமையான ஜுரம் ஒரு பையனுக்கு. அங்கே போய் ஒரு பூசாரி இருக்கார், அவர் பார்த்து நமசிவாய், அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரில. அப்புறம் போய் கவனிச்சு கிட்ட போய் பார்த்தா அவர் சொல்கிறது நமசிவாய் என்ற மந்திரம் தான். அது அவர் சொல்லலை, வேறு ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்ன மந்திரம் சொல்கிறீங்கன்னு நான் கேட்டால் சொல்ல கூடாதுப்பா அப்படின்ட்டார். அப்புறம் வேறு ஒருத்தர் கேட்டால் அவர் சொல்கிறது நமசிவாய் என்ற மந்திரம் தான். அது சின்றாரு, அது சரியாக புரியல. அது நமசிவாய் என்ற மந்திரத்தை தான் சொல்கிறாரு அவர். அந்த நமசிவாய் மந்திரம் தொடர்ந்து சொல்லி என்ன பண்ணார், வேப்பால் அடிக்கிறார். வேப்பால் அடிச்சோன்னே அவனுக்கு அந்த வியாதியெல்லாம் குணமாயிடுது. ஏன்னா எவ்வளோ நமசிவாய் மந்திரத்தை அவர் ஜெபிச்சு ஆவர்த்தி பண்ணி வச்சுருப்பார். சுலபமாக ஜுரம் குணமாயிடுச்சு. 10 பைசா செலவு இல்லை. அந்த வேப்பாலை அடித்து அவனுக்கு நமசிவாய் மந்திரத்தை சொல்லி அந்த வேப்பாலை தடவி விட்ட உடனே அவனுக்கு அந்த திருநீர் பூசி விட்டார். உடனே பார்த்தா அவனுக்கு ஜுரம்லாம் குணமாயிடுச்சு. கண்ணுக்கு எதிர நடந்து எல்லாம் சொல்கிறேன், எதிர்வே நடக்கும் எனக்கு. கண்ணுக்கு எதிர சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். எப்போ ஒரு வியாதி குணமாக்குறாரு, வயிற்று வலி, அப்புறம் உடம்பு சரியில்லை, எல்லாமே குணமாக்கிடுவார் அவர் பூசாரி.
அந்த நாமத்தை சொல்லி, அந்த நமசிவா என்ற நாமத்தை சொல்லி. அது மாதிரிலாம் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. சரி, அவ்வளோ போகணும். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம ஆவர்த்தி பண்ணிடணும். ஆனால் சும்மா ஒரு நாள் நமசிவம் 2 நாமம் சொன்னதுனால உடனே நிறைவேறணும் நம்பிக்கை இருந்தால். ஆனால் அதுக்கு ஆவர்த்தி, அது எவ்வளோ ஆவர்த்தி பண்ணிடணும், எவ்வளோ லட்சக்கணக்கில் ஜெபிச்சிடணும். அந்த நமசிவாய மந்திரத்தை ஜெபிச்சிருந்தா தான் அப்போது அவங்க கை வச்சா உடனே ஒரு திருநூறு குத்தா உடனே அந்த வேப்பலை மந்திரிச்சா உடனே அவங்களுக்கு பிரச்சனை தீரும். வயிற்று வலி, ஜுரம் எல்லாமே உடனே க்யூர் ஆகிடும். எவ்வளோ பெண்களுக்கெல்லாம் குணமாக்கியிருக்காரு அவர், அந்த பூசாரி. பிரச்சனைகள்லாம் இந்த ரத்தப்போக்கு இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களாம் என்னென்னா இந்த பகவான் நாமத்தை சொல்லி அவங்க ஜெபிச்சு இது பண்ணாவே உடனே அவங்களுக்கு சரியாயிடும், க்யூர் ஆகிடும். அது மாதிரிலாம் அந்த பூசாரி இப்போ இல்லை. அவர் மறைஞ்சிட்டார். அவர் சிவலோக பதவி அடைஞ்சிட்டார். அந்த பூசாரி இல்லை. இப்போ வேற ஒரு பூசாரி இருக்கார். இவரை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. பழைய பூசாரி ஒருத்தர் இருந்தார். அவர் ஜெபிச்சா உடனே நடக்கும். பெண்களுக்கும் எவ்வளோ வியாதிகளை குணமாக்கியிருக்காரு. சின்ன சின்ன பசங்களுக்கு வியாதிஸ்தர்கள்லாம் நிறைய பேர் குணமாக்கியிருக்காரு இந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லி. அப்போ அவங்க எவ்வளோ ஜெபிச்சிருப்பாங்க. எனக்கு தாத்தா முறையாவது அவர் பார்த்தா, எங்கள் வீட்டாண்டே இருந்திருக்காரு அவர். அது மாதிரி பூசாரி. அதனால் அவங்க வாக்கு சுத்தமாக இருக்கும், அந்தளவுக்கு பவித்திரமாக இருப்பாங்க. அப்படி நாமத்தை ஜெபிப்பாங்க அவங்க, அந்தளவுக்கு இருந்திருக்காங்க சொல்கிறேன். அதனால் நமக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா நம்ம மகான்கள் சொல்லி வச்சது என்னென்னா, கலியுக சாஸ்திரம்னா பாகவதம் தான். அதனால் இந்த பாகவதமோ ராமாயணமோ அதில் நம்மளுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய கட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு சரித்திரம், இப்போ விருத்ராசுரம் கதையை படித்தாவே அப்படி எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா பகவத் பக்தி ஞான வைராக்கியம் அது உண்டாகும். அற்ப பலன்கள்லாம் தன்யம், யசஸ்யம், ஆயுஷ்யம் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பலனும் நிறைவேறும். ஆனால் அதுக்கு மேலே பக்தி ஞான வைராக்கியம் உண்டாகும். தொடர்ந்து பாராயணம் பண்ணியிருந்தான் அந்த பெரிய பலனை கொடுக்கறதுக்காக தான் உனக்கு சின்ன பலன்களில் காட்டுறது. ஆனால் சின்ன பலன்கள் நிறைவேறும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீ சின்ன பலன் நிறைவேற்றிக்க நீ தொடர்ந்து படிக்கும் போது என்னன்னா அது பெரிய பலன்களுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஒன்று சிறந்த பக்தியில் கொண்டு போய் விட்டுடும். அதுக்காக தான் இந்த சின்ன பலன்களுடைய ஆசையை காட்டுறது. இந்த ஆசையை காட்டுறது உன்னை ஏமாற்றத்துக்கு இல்லை, ஆசையும் நிறைவேறும், பெரிய பலன்களும் கிடைக்கும். அதுக்காக தான். அதனால் 1000 பேர் 1000 சொல்லட்டுங்க, அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மகரிஷிகள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, சித்த புருஷர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, பாகவதர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, அதை மட்டும் நம்ம எடுத்து படித்து ஃபாலோ பண்ணாவே நமக்கு எல்லா துன்பங்களும் விலகும், பிரச்சனைகள் ஈஸியாக சரியாகும். இப்போது நான் சொல்கிறதுக்காக நீ படிக்கணும்ல, படிக்கணும்னு நான் சொல்ல வரல. பாகவதத்திலே சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் சொல்லியிருக்கு, இது மாதிரி பலன்கள்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால் சொல்கிறேன். அதனால் முன்னோர்கள் நம்ம நிறைய மகாத்மாக்கள் உபன்யாசம் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. சேங்காலிபுரம் ஆனந்தராம் தீட்சிதர் சொல்லியிருக்காரு, பாபு தீட்சிதர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இன்னொரு மகாத்மா, நான் பழைய மகாத்மா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு. இவங்களாம் தான் இந்த கட்டத்தை படித்தா இவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாம் நான் இது மாதிரி நம்மளே டைரெக்டாக பாகவதம் படித்தா இந்த பலன் கிடைக்குன்னு மற்ற மகாத்மாக்கள்லாம் நான் அவ்வளோ கேட்டது கிடையாது. அவனா பண்ண இந்த கதை ரொம்ப விசேஷம், இந்த கதையில் பக்தி உண்டாகும், பகவான் நாமத்தை சொல்லு அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இந்த கட்டங்களை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் பார்த்தா அப்படியே கதையை சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. அவ்வளோதான். துருவனை இப்படி காப்பாற்றினார், பிரகலாதன் இப்படி பகவான் காப்பாற்றினார் அப்படின்ட்டு இப்போ அந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போனதால் இந்தந்த சரித்திரங்களை இந்தந்த அத்தியாயங்களை படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார், சேங்காலிபுரம் ஆனந்தராம் தீட்சிதர் சொல்லுவார். நான் இவங்க 2 பேர்கள் தான் ரொம்ப கேட்டுக்கிறேன். வேறு எத்தனையோ பேர்கள் உபன்யாசம் கேட்டிருக்கேன் பாகவத ராமாயணம். நான் இது மாதிரி இந்த கட்டங்கள்லாம் படின்னு சொன்னதான் நான் கேள்விப்படல. அதனால் அதனால தான் நம்ம முன்னோர்கள் மாதிரி வராது உபன்யாசம் பண்ணவங்க.
அவங்க நம்மளே படிக்க வைப்பாங்க. அப்போ சுந்தரகாண்ட புஸ்தகம் அதுக்குன்னே போட்டார். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சுந்தரகாண்ட புஸ்தகம் அதுக்குன்னே போட்டார். ஏன்னா படித்து எல்லோரும் நன்மை பெறட்டும். அது என்னென்ன கட்டத்தை படித்தா என்னென்ன பலன்கள் கூட அவர் புஸ்தகத்தில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் போட்ட புஸ்தகத்தில் இருக்குது. அந்த கட்டத்தெல்லாம் படித்தா அவ்வளோ விசேஷம், நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். நம்மளுக்கு பலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போது அத்தியாவசிய தேவைன்னு இகலோக சௌக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அதனால் தற்காலிகமான இன்பங்கள் கண்டிப்பாக முக்கியன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக அந்த கட்டங்களை படித்து நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். அதனால் தப்பு இல்லை. ஏன்னா எல்லோரும் பிரச்சனை ஃப்ரீ ஆகிடுச்ச பிறகு தான் அது மேலே நம்பிக்கை அதிகமாகும். பகவத் நம்பிக்கை, பாகவத்துலேயே ராமாயணத்தில் நம்பிக்கை அதிகமாகும். எந்த பலனையும் கொடுக்காது. டைரெக்டாக பக்தி மோட்ச பலன் தான் கொடுக்குன்னு சொன்னால் யாருன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. இகலோக சௌகத்தை ஃபஸ்ட்டு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணால் தானே அப்புறமா நம்ம மோட்ச பலத்துக்கெலாம் அப்புறமா யோசிக்கலாம். அத்தியாவசிய தேவையே சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்புறம் நான் எந்த பாகவத பக்தியில் வர்றது அப்படின்னா அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் பாகவத்தில் சொல்லியிருக்குது, ராமாயணத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் எதனா ஒன்று படித்தாலே போதும். பாகவதம் படிக்கலாமா ராமாயணம் படிக்கலாம், ரெண்டுமே குழம்புவானா. பாகவதம் எல்லோரும், சில பேர் பாகவதம் பிடிக்கும், சில பேர் ராமாயணம் பிடிக்கும். நீங்கள் பாகவதத்துலேயே எல்லாமே நோய்களும் தீரும். இப்போ நான் சொன்னேன் ராமாயணத்தில் சஞ்சீவனி பருவம் கொண்டு வந்தார் ஆஞ்சநேய சுவாமி, அதில் நோய் தீரும் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ பாகவத்தில் தீராத, பாகவத்துலேயும் நோய் தீரும். நீங்கள் எந்த கட்டத்தை படித்தாலும் நோய் தீரும். பாபங்கள் போயிடும். பாவம் போதுனாவே நோய் தீரும். கண்டிப்பாக பாபத்தினால்தான் தான் நோய் வருது. அந்த பாவங்கள் போதுனாவே நோயும் போதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் பாகவத்தில் எந்த கட்டம் வேணாலும் படிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச கட்டம். இல்லை அதில் பலஸ்ருதியில் போட்டிருக்கு இந்த நோய்கள் குணமாகும், பிரச்சனை தீரணும், எந்த கட்டம் சொல்லியதோ அந்த அத்தியாயம் மட்டுமாவது படிக்கலாம். தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா நோய்கள்லேருந்து நம்ம பாகவதமே விடுவிக்கும். பாகவதத்திலே ஒரு ராமாயணம் இருக்குது, 2 அத்தியாயம். நான் 9ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தா அதை படித்தாலே ராமாயணம் பூரா படித்த பலன். அதை விட வேறு என்ன வேணும்? அதுவே உனக்கு எல்லா நோய்களும் போயிடும். நோய்களே அண்டாது. அதான் மெயினான விஷயம். ஆனால் பாகவதம் பூரா படிக்க முடியாதவங்க இதுபோல் ஏதாவது ஒரு கட்டத்தை படிக்கலாம். இப்போ நான் சொன்ன துந்துகாரி கதை சொன்னேன், 2 அத்தியாயம். ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னா அது எனக்கு ரொம்ப, ஏன்னா அது சீக்கிரமாக நம்ம பாவங்களை போக்கிட்டு கொடுக்கும். துந்துகாரியுடைய பாவத்தையே போக்கிடுச்சு இல்லையா? அந்த சரித்திரத்தை படித்தா நம்ம பாவங்கள்லாம் போயிடும். அப்போ பித்ருக்கள்லாம் திருப்தி அடைவாங்க. நம்மளுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த துந்துகாரி சரித்திரமானது. ஆமாம், அது மகாத்மியத்தில் வருதுன்னு நினைக்காதீங்க. பாகவத்தில் வரலையே, மகாத்மியத்தில் தானே வருதுன்னு. அந்த மகாத்மியத்தில் இருக்குது தான் சொல்கிறேங்க. அதுவே அமோகமான பலனை கொடுக்குங்க. நீங்கள் வேணால் படித்து பாருங்கள், தெரியும். அந்த துந்துகாரி சரித்திரம் 4ஆவது அத்தியாயம் 5ஆவது அத்தியாயம் ஞாபகம் வச்சுங்க. அதை மட்டும் படித்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அமோகமான பலன்கள் கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு சொல்லக்கூடாது. தொடர்ந்து ஒரு 10 தடவை படிங்க. அந்த 2 அத்தியாயம் மட்டும் தொடர்ந்து ஒரு 10 தடவை படிங்க. அப்போ உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அது ரிசல்ட்டு கொடுக்காமல் போகாது. அதே மாதிரி முதல் ஸ்கந்தத்தில் 3ஆவது அத்தியாயம் துக்கங்கள்லேருந்து துக்க கிரமாத் விமுச்சதி, எல்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. அந்த 24 அவதாரம் அந்த கடத்தை படித்தா ஒரே ஒரு அத்தியாயம் தான், ஈஸியாக படிச்சிடலாம். காலையில் சாயங்காலம், காலையில் ஒரு ஆவர்த்தி, சாயங்காலம் ஒரு ஆவர்த்தி. அதுதான் பிராத சாயம் அப்படின்னு போட்டுக்கிறதில்ல. காலையில் சாயங்காலம் படித்தா போதும். நீங்கள் ஒன்றும் புரிய வேணாங்க, உங்களுக்கு அர்த்தமே புரிய வேணாம். நல்லா புரிஞ்சுங்க. தமிழில் படிக்க முடிஞ்சால் தமிழில் படிங்க, சான்ஸ்கிரிட்டில் படிக்க முடிஞ்சால் சான்ஸ்கிரிட்டில் சீக்கிரமாக படிச்சிடலாம். தமிழில் கொஞ்சம் லேட்டாக படிப்போம். சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். காலையில் சாயங்காலம் அந்த 3ஆவது அத்தியாயம் மட்டும் படிச்சுனே வாங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட விலகிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. பாகவதன்றது ஒரு கற்பவருஷம் போல். உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வேணுமோ அந்தந்த பலன்களுக்கு அந்தந்த கட்டங்கள் இருக்குது. அதை எடுத்து படித்தா நம்ம அந்தந்த பலன்கள் சத்தியமாக சித்திக்கும். ஆமாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்னடா அது பாகவதம் பூரா படிக்க வேணாம். இப்போ கஜேந்திர மோட்சம்னா, கஜேந்திர மோட்சமே செல்வத்தை கொடுக்கும். செல்வத்தை வர்ஷிக்கக்கூடியது கஜேந்திர மோட்சம். துஸ்வப்ன நாசனம், கெட்ட சொப்னங்களை மட்டும் போகக்கூடியது இல்லை. செல்வத்தை பௌதிகமான பலனாகிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது எதுனா கஜேந்திர மோட்சம். நான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பெரியவங்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். கஜேந்திர மோட்சம் 3 அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணே வாங்கலேன், செல்வம் அப்படி செழிக்கும்.
அப்படி செல்வத்தில் சிறப்பாக வரும். இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் பல அது அமோகமான பலன்கள், எல்லையற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துக்கும் அவ்வளோ மகிமை உண்டு. அது பாகவத்திலே ராமாயணத்திலே நம்ம ஏதாவது ஒன்று கடைப்பிடிச்சிடலாம். பாகவதம் மட்டும் படிச்சுக்கிட்டு அதில் சில கட்டங்களை மட்டும் எடுத்து திருப்பி படித்து ஆவர்த்தி பண்ணணும். என்ன ஆகுனா ஒரு 10 தடவை படிக்கும்போது நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும் அந்த ஸ்லோகம்லாம் பார்த்தோம். இப்போ கிருஷ்ணாவதார உற்சவம் படித்தோம்னா நம்மளுக்கு நல்ல குழந்தை சத்புத்திரன் கிருஷ்ணனை போல் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கணும்னா அந்த 3 அத்தியாயம் படிக்கணும். கிருஷ்ணாவதாரம் 10ஆம் ஸ்கந்தத்தில் ஒரு 3 அத்தியாயம் கிருஷ்ணாவதாரம். அடுத்து 3 தடவை திருப்பி அந்த 3 அத்தியாயம் தானே ரொம்ப படிக்க போகிறதில்ல. அது ஒரு 10 ஆவர்த்தி பண்ணிப்பாரு. கிருஷ்ணாவதாரம் அவ்வளோ மங்களத்தை உண்டாக்கிடும். அமோகமான பலன்கள் இது கிருஷ்ணாவதாரத்தை படித்தா. அவ்வளோ விசேஷங்க. கிருஷ்ணாவதாரத்தை படித்தா ரொம்ப விசேஷம். அது நிறைய பேருக்கு தெரியதில்லை. அது ஆவர்த்தி பண்ணணும். 3 அத்தியாயம் தானே படிச்சிடலாமே. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நாள் ஒரு நாளைக்கு எத்தனை ஆவர்த்தி பண்ண முடியுமோ அத்தனை ஆவர்த்தி. 3 அத்தியாயம் தானே. ஒரு 3 தடவை படிக்கலாம், இல்லாட்டி 2 தடவை படிக்கலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் படிங்க. தொடர்ந்து அதை மட்டுமே படிங்க. அது உடனே அதனுடைய பலனை பலனை கொடுக்கும். இதெல்லாம் ரிஷிகள் சொன்னதில்லை, முன்னோர்கள் சொல்லிக்க. சேங்காலி எனக்கு என்னென்னா இதெல்லாம் இதிலெல்லாம் எனக்கு எப்படி நம்பிக்கை வந்ததுன்னா, சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் சொன்னதுனால எனக்கு நம்பிக்கை வந்தது. எல்லாம் இந்த கட்டங்களை படித்தா இந்த பலன் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இந்த பலன் இதெல்லாம் படிக்க மாட்டேன்றான், கஷ்டப்படுறான். இதை விட்டு சமமான விஷயங்கள்லாம் தேடுறான். அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான். ஆனால் பணத்தை செலவு பண்ணுறான். ஆனால் சிம்பிளாக இது கடைப்பிடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவார் சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர். அப்போ எனக்கு அந்த மகாத்மா சொன்னவனே தான் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை ஏற்பட்டது. நான் படித்தேன், எனக்கு நடந்தது நிறைய விஷயம். அதெல்லாம் நான் முக்கியமாக சொல்லப்போனால், நான் பலனை எதிர்பார்க்காமே பிடிச்சி படித்ததுனால வாமன அவதார கட்டம். அது பார்த்தா எல்லையற்ற பலன் கொடுத்தது எனக்கு. ஒரு இடத்துலேருந்து 2 இடத்துல எனக்கு லாபம் கிடைச்சிது. அதனால் பயன்படுத்திக்கங்க. அது பாகவதமோ ராமாயணமோ ரெண்டுமே விசேஷம்தான். நிறைய பேருக்கு பாகவதம் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பாகவதம் தான் ரொம்ப படிக்கிறாங்க. ஆனால் பாகவதத்துலேயே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிடும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதனால் பாகவதத்துலேயே நம்ம படிக்கலாம். அதனால் ஏதாவது ஒரு கட்டத்தை, ஏதாவது ஒரு சத்தத்தை பிடிச்சிங்க, அதை தொடர்ந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். இப்போ வாமன அவதார சரித்திரம் 5 அத்தியாயமா எத்தனை அத்தியாயம் தெரியல, அது படித்தேன். அதில் செல்வம் செழிப்பு உண்டாகும், அது உண்டாகும், எனக்கு லாபம் வரவு ஏற்படும் அப்படின்லாம் போட்டுத்தாங்க கேட்டால் அதெல்லாம் போடல. ஆனால் பகவான் சந்தோஷம் அடைஞ்சால் எதை கொடுக்க முடியாது. வாமனவதாரம் படித்தா என்னென்னா, பிதிர்காரியமோ தேவகாரியமோ மனுஷ காரியமோ நடக்கும்போது படித்தா அந்த காரியம் சபலமாகும் அப்படின்னு தான் போடுதே தவிர, செல்வ செழிப்பு உண்டாகும், நம்ம தேடி லாபங்கள் தேடி வரும் அப்படின்லாம் போடல அதில். ஆனாலும் அந்த பலன்லாம் கிடைக்கும். சொல்லாத பலன்கள்லாம் கூட கொடுத்துரும் இந்த வாமன சேர்த்து படித்தா. அதில் சொன்ன பலன், பல்சுதியில் சொன்ன பலன் மட்டும் இல்லை, சொல்லாத பலன்களையும் கொடுக்கும். ஏன்னா பகவான் சந்தோஷம் அடைகிறான் இல்லையா அந்த கட்டத்தை படிக்கும்போது. அதனால் பகவான் என்ன கொடுக்க முடியாது? தர்ம அர்த்தம் காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களும் கொடுத்துருவான். அதனால் எந்த கட்டத்தை படித்தாலும் எல்லா பலன்களையும் கொடுத்து சக்தி உண்டு. ஆனால் உனக்கு எந்த கட்டம் பிடிக்குமோ அந்த கட்டத்தை படித்தா போதும். சரி, ஓகே. நம்ம பூர்த்தி பண்ணுவோம். நல்ல மழை, சரியான மழை அடிக்குது. ராம 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 ராம. சரி, ஸ்ரீ ராமநாம கீ ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கீ ஜெய் ராம. அதனால் பயன்படுத்திங்க, ஆழத்தை விரயம் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. நல்லா குளிச்சுட்டோமா, உட்காந்தோமா, அழகாக நமக்கு கோரிய பலனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த பலன் வேணுமோ அந்த பலனுக்கு ஏற்ற அத்தியாயங்களை படித்து தாராளமாக சேமத்தை அடையுங்க, லாபத்தை அடையுங்க. ரொம்ப சந்தோஷம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாசிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமணிக்கு ஜெய். ராம 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 ராம. ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம. ஸ்ரீமத் ராமாயண பகவான் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமணிக்கு ஜெய். ராம 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 ராம. ராம 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 ராம.